வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் வாய்ஸ் கரெக்டாக கேக்குதுங்களா? கிளியர் கிளியர். கிளியர்மா கிளியர். ஓகே ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இந்த வெள்ளூர் இன்சூரன்ஸ் அகாடமியின் சார்பாக அனைத்து நல்லுறவுகளுக்கும் இதனுடைய தலைவர், பொருளாளர் மற்றும் இதனுடைய இணைந்துள்ள வளர்ச்சி அதிகாரிகள் மற்றும் முகவர் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த அருமையான தினத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நம்முடைய சௌரேஷ் குமார் சார் அவர்களுக்கும், என்னுடைய நண்பர், என்னுடைய சகோதரர் திரு சர்குணராஜ் சார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா கடந்த ஒரு 3 வருஷமா கண்டினியூஸாக நம்ம ப்ரோக்ராம் அட்டன் பண்ணினே இருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சரி, இந்த செஷன் வந்து எப்படி இருந்தாலும் எது சொல்றது, நம்ம தாய் வீடு மாதிரி VIAன்றது வெள்ளூர் இன்சூரன்ஸ் அகாடமின்றது நம்மளுடைய தாய் வீடு மாதிரி. சரி, நம்ம தாய் வீடுக்கு எப்படி இன்னும் நான் என்னுடைய சிறப்பு, என்னுடைய பெஸ்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க வச்சு தான் சரி இந்த கான்செப்ட் வந்து சேமிக்க பழகும் ஒளிமன எதிர்காலத்துக்குன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய யூடியூப் சேனலுக்காக ரெடி பண்ணி வச்சிருந்த கான்செப்ட். சரி, இது வந்து நம்ம மக்களுக்கும் ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செஷன் எப்படி இருக்குன்னாக்கா, மேக்ஸிமம் என்னோட கஸ்டமருக்கு வந்து ஒரு சில ஃபீல் பண்ணிக்கோ, ஆல்மோஸ்ட் இது என்ன மணிகண்டன் வந்து வெறும் கான்செப்டாக பேசினுக்கிறாருன்ட்டு. மக்களுக்கு வந்து அந்த ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்துட்டோம்னாக்கா எதுக்காக சேவிங்ஸ் பண்ணணும், அந்த கான்செப்ட் த்ரூ சேவிங்னால முதல்ல இப்போ பேசிக்காக பார்த்தோம்னாக்கா எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் கூட முதல்ல வந்து நம்ம விநாயகரை கும்பிட்டுட்டு தான் மற்ற மூர்த்திகளை நம்ம பார்ப்போம். அது போல தான் ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங்னு வந்துட்டோம்னாக்கா அட்லீஸ்ட் இன்சூரன்ஸை டச் பண்ணிட்டு தான் மற்ற எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நம்ம போவோம். அதுதான் ஒரு நிலையாக இருக்கும். இந்த கான்செப்ட் தான் என்னோட கஸ்டமருக்கு நான் வலியுறுத்துவேன். என்னுடைய கான்செப்டும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி இந்த எண்டில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒளிமயமான சேமிப்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். இந்த அரிய வாய்ப்பை வழங்கிய வேலூர் இன்சூரன்ஸ் அகாடமி அனைத்து நல்லுணங்களுக்கும் என் மனம்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய செஷன் போகிறதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே சரி, நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண சொல்ல நம்ம வந்து ஒரு இவர் பண்ணமோ, நம்ம ஒரு தெய்வ பாடல் பாட்டமோ, அந்த தெய்வ பாடல் சொந்தக்கார மிஸ்டர் பரவன் பர்ச்சமுத்து அப்படி அவரும் என்னுடைய நண்பர் தான். அது போல தான் ஒவ்வொரு செஷனுக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் என்னுடைய கிராட்டிடியூட் டு என்னுடைய நன்றியை வந்து என்னுடைய குருமார்கள் சிலர் இருக்காங்க அவனுக்கு தெரிவிச்சுக்கணும். ஏன்னாக்கா இந்த ஃபீல்டுக்கு வர சொல்ல ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 15 ரூபாய் கூட இல்லை எனக்கு. அந்த ஒரு 15 ரூபாய் கூட ஒரு ஏஜென்சி எடுக்கிறதுக்கு அந்த டைம்ல எனக்கு கெப்பாசிட்டி இல்லை. அந்த டைம்ல வந்தனாக்கா என்னுடைய குருநாதர் திரு முரளி ஐயா அவர்கள் இன்றைக்கு வந்து வள்ளலார் வந்து கிளை மேனராக இருக்காரு. அவர் தான் வந்து ஆல்மோஸ்ட் வார்த்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 15 ரூபாய் ஃபீஸை கொடுத்து எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஏஜென்சி கொடுத்தாரு. என்ன ஒன்னாக்கா இன்னைக்கு லாஸ்ட் இயர் பார்த்தா பல கோடிகள் சம்பாதிச்சாலும் கூட என்னால வந்து அந்த 15 ரூபாய் திருப்பி அவருக்கு இன்னும் தரும்போது இன்னும் கடனாளியா தான் இருக்கேன் அவருக்கு, என்னுடைய குருநாதருக்கு. எனக்கு ஆரம்பத்துல பார்த்த மாதிரி எல்லாரும் நீங்க சொல்லலாம் ஆல்மோஸ்ட் எத்தனையோ முறை வந்து நான் வெளியே போயிடுறேன், அது போயிடுறேன் அப்படின்னு கொஞ்சம் இதுவா இருந்தது. அந்த டைம்லயும் இல்ல உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஹோல்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் இங்க இருக்கிற சில நண்பர்கள்லாம் தெரியும். நான் ICICI பேங்க்ல ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த டைம் அந்த ICICI பேங்க்ல MBA முடிச்ச போது ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணோம். அந்த டைம்லயும் இவருக்கு வந்து எப்படி சொல்றது, நம்ம கிருஷ்ணர் எப்படி வந்து அர்ஜுனுக்கு வந்து எப்பெல்லாம் இந்த சந்தேகம், எப்பெல்லாம் இந்த மனக்குழப்பம் வந்ததோ அந்த டைம்ல வந்து ஒரு நல்ல ஒரு ஆசானா, நல்ல ஒரு குருவா இருந்து அர்ஜுனனுக்கு வழி நடத்தி சென்றாரோ கிருஷ்ண பகவான், அது மாதிரி என்னைக்கு இன்னைக்கும் இந்த ஃபீல்டு ஆல்மோஸ்ட் எங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, தொப்புள் கொடி வந்து என்னைக்கும் உறவு விட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க. அது போல இன்னைக்கு என் கூட இல்லைன்னா கூட ஆல்மோஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி திரு ஜூம் மூலியமாவோ டெய்லியுமோ பார்த்துக்கிட்டு இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு ஊண்டுதலாக இருக்கின்ற என்னுடைய வளர்ச்சி அதிகாரி அவர்களுக்கும் மற்றும் கேசி நமக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு கார்பரேட் கிளப் மெம்பரா இருக்கிறனாக்கா அவருடைய இன்புட், அவருடைய திட்டு, அவருடைய அசிங்குகள் எப்படி சொல்றா ஒரு கேலி பேச்சு மாதிரி பேசுவாப்புல. மணிகண்டன் நீங்க வந்து நம்பரா பாலிசி பண்றது பெருசும் இல்ல, வீட்டுக்கு எவ்வளவு கொண்டு போறீங்க, எவ்வளவு சம்பாதிச்சீங்க, பெரிய பிரிமி எவ்வளவு கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பெருசு ஹையர் லெவலுக்கு திங்க் பண்ண உதவியா நமது கேசி ஐயா அவர்களுக்கும், அதற்கு உறுதியாக இருந்து ரோல் மாடா பக்கத்துல இருந்து பார்த்த நம்ம ஜெயச்சந்திரன் சகோதரர் அவர்களுக்கும், என்னோட பிரசன்டேஷன் பார்த்தோம்னா மேக்சிமம் நம்ம கோபிநாத் சார் ஐயா அவர் சார்ந்துதான் இருக்குமே மேக்சிமமே. எனக்கு இன்னைக்கு அவருக்கு வந்து ஒரு கான்செப்ட் ஒரு பெரிய பெரிய கஸ்டமர் நீங்க வந்து ஒரு இன்சூரன்ஸ் கன்சல்டன்ட்டோ இல்ல ஒரு ஃபினான்சியல் கன்சல்டன்ட் சொன்னாக்கா மேக்ஸிமம் மதிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தேவை, எப்படி பிரசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிட்ட இருந்து ஒரு சகோதரராக இருந்து ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் கருத்து கொடுத்து கொண்டிருக்கும் நமது கோபாஸ் நிறுவனர் திரு கோபிநாத் ஐயா அவர்களுக்கும்,
ஒரு எல்ஐசி ஏஜென்ட்னாக்கா அந்த காலத்துல பார்த்தோம்னா ஒரு எல்ஐசி ஏஜென்ட் வந்து ஆபீஸ் வச்சு நிற்பாங்களாம், கார் வச்சு நிற்பாங்களாம் அப்படின்னு ஒரு பிரமிப்பா பார்த்தோம். அந்த டைம்ல வந்து நம்ம வேலூர் கோட்டத்துக்கு முதலா வந்து நம்ம முகவர் திலகம் திரு கோயம்புத்தூர் சீனிவாசன் சார் அவரு வந்து இல்ல எனக்கு ஆபீஸும் இருக்குது, என் ஸ்டாஃப் இருக்காங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 10 ஸ்டாஃப் இருக்காங்க, 5 கார் இருக்குன்னு அந்த டைம்ல நான் சொல்றது ஒரு 15 இயர்ஸ் பேக்ல அப்போ பிரமித்து போயிருந்தேன். அந்த டைம்ல தான் ஆல்மோஸ்ட் அதுக்கு ஒரு காம்படிஷன் வச்சிருந்தாங்க. அப்பதான் என்னுடைய வளர்ச்சி அதிகாரி சொல்லி அனுப்பிச்சாப்புல, மணிகண்டன் அவர் போய் அவசியம் நீங்க மீட் பண்ணுங்க, கோயம்புத்தூர் சீனிவாசன் சாரை பாருங்க, பார்த்து இந்த மீட்டிங் அட்டன் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு ஒளிமயமான எதிர்காலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஊண்டுதலாக இருந்து இன்னைக்கு அவருக்கும் சரிசமமா இல்ல அவருக்கும் பக்கத்துல இருந்து அழகை பார்த்து கொண்டு இருக்கின்ற எனக்கும் இன்னைக்கு ஒரு ஊண்டுதலாக இருந்த இந்த அனைத்து ஐம்பூதங்களும் இந்த உலகம் படைக்கப்பட்ட சார் ஒரு கொஞ்சம் volume பத்தல சார். எப்படி இந்த volume உலகம் ஹலோ சார் கேக்குதுங்களா சார். எப்படி இந்த உலகம் படைக்கப்பட்ட போது 5 பூதங்கள் கொண்டு படைக்கப்பட்டதோ அதே மாதிரி என்னுள்ள இருந்த இந்த 5 தலைவர்களும் 5 குருமார்களும் பல பெரிய சாதனை செய்திட என்னுடன் இருந்து ஊந்துதலாக இருக்கின்ற இந்த அனைத்து நல்லுணங்களுக்கும் இந்த நேரத்துல என்னுடைய நிறைய தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் எல்லாம் தெரிக்கலாம் எதுக்காக சேவிங்ஸ் பண்ணணும், ஏன் எதுக்கு சேவிங்ஸ் பழக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் நீங்க இருக்கிற இந்த உலகத்துல பார்த்தோம்னாக்கா கடவுள் என்கின்ற வார்த்தைக்கு அடுத்தபடியாக மனிதர்களை ஆட்டுப்படைக்கும் ஒரு வார்த்தை இருக்குமானால் அது பணம் தான். அந்த பணத்தை சிலருக்கு வந்து வரமாக அழி, சிலருக்கு வந்து வாழ்க்கையே புரட்டி போட்ட கதைகளும் இருக்கு, சிலருக்கு வந்து சாபமாகி வாழ்க்கையை சின்னபனமான கதைகளும் உண்டு. அப்பேற்பட்ட பணத்தை நிர்வகிக்க, அப்பேற்பட்ட பணத்தை உருவாக்க, அப்பேற்பட்ட பணத்தை பல மடங்கு உருவாக்க எந்த ஒரு கல்வி நிறுவனமோ எந்த ஒரு பல்கலைக்கழகமோ நமக்கு சொல்லி தரதில்ல. ஆனா நாமெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிறோம், யாரிடம் இருந்து கத்துக்கிறோம் பார்த்தோம்னாக்கா பெரும்பாலும் நம்மளுடைய பேரண்ட்ஸ் கையில இருந்து தான் கத்துக்கிறோம். பண சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்மளுடைய பேரண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் பாத்துக்கிறோம். அப்போ நம்மளுடைய பேரண்ட்ஸ் வந்து நியர்லி 90-95% அவங்களுடைய பிரதிபலிப்பு தான் நாம இருக்கோம். அப்ப நம்ம பேரண்ட்ஸ் வந்து ஒரு 5 லட்சத்துல கடன் வாங்குறானாக்கா அடுத்த ஒரு ஜெனரேஷன் கோடிக்கணக்கில் கடன் வாங்குறாங்க. இப்ப நம்மளுடைய இந்த செஷனுடைய நோக்கமே நம்ம சேமிப்பு பழகும் ஒளிமையான எதிர்காலத்துக்கு. அப்போ யாரெல்லாம் நம்மளுடைய செஷன் அட்டன் பண்றாங்களோ அட்டன் பண்ணி இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பயன்படுத்தினாக்கா அவங்க வாழ்வில் மிக பெரியதொரு ஒளிமயமான எதிர்காலத்துக்கு நிச்சயம் ஒரு நல்ல ஒரு வழி கிடைக்கும். இதே தான் நம்ம இது எல்லாமே எப்படி சொல்லதுனாக்கா நம்ம வந்து ஏதோ புதுசா ரிசர்ச் பண்ணியோ கண்டுபிடிச்சோ சொல்லலை. இது எல்லாமே மிக தெளிவாக எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, எல்லாம் நம்ம மறந்துட்டோம். நம்ம தெய்வ புலவர் வள்ளுவர் ஐயா என்ன சொல்லியிருப்பாருனாக்கா 7000 வருடங்களுக்கு முன்னரே இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்ல தரசுன்னு இறைமாட்சி பொருட்பால வந்து மிகவும் தெளிவா சொல்லியிருப்பாருன்ற. முதல்ல நீங்க வந்து என்ன சொல்லியிருப்பாருனாக்கா நீங்க சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி பட்ஜெட் போடுங்க, பிளான் போடுங்க, எப்படி சம்பாதிக்க போறீங்க, எந்த தொழிலை செய்ய போறீங்க, அதுக்கு ஒரு பட்ஜெட் போடுங்கன்னு சொல்லியிருப்பாரு. அந்த பட்ஜெட் போட்ட உடனே சம்பாதிங்கன்னு சொல்லியிருப்பாரு. சம்பாதிச்ச பணத்தை முதல்ல நீங்க ஒரு பண்ணுங்க, உங்க சம்பளத்தை ஏர்னிங் கெப்பாசிட்டி இருக்குல்ல அதை வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுங்க, கொடுத்துட்டு பிறகு ஒரு சேவிங்ஸ் பண்ணுங்க, சேவிங்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம்னா செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகவும் தெளிவா சொல்லியிருப்பாரு ஒரு 7000 வருடத்துக்கு முன்னாடி. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற மீடியா அட்வான்ஸ்மெண்ட்ல இந்த மக்கள் எல்லாமே மறந்துட்டாங்க. ஃபண்டமெண்டல் யாரெல்லாம் மறக்கிறாங்களோ பேசிக் அதை சொல்லுமே அடிப்படை தவறானால் அத்தனை பாடின்னு சொல்லுவோம். அது மாதிரி இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு வந்து மீடியால சொல்லிட்டாங்க, டிவில சொல்லிட்டாங்க, பேப்பர்ல வந்துச்சு எல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே ஒரு எப்படி சொல்றது, என்னதான் டாக்டர் வந்து எம்டி ஸ்பெஷலிஸ்ட் இருந்தாலும் அவருக்கு தனக்கு தானே வந்து ஒரு சர்ஜரி பண்ணிக்க முடியாது. யாராவது ஒரு ப்ரொஃபஷனல் அவருக்கு அல்லது அவருக்கு ஈக்குவலான ஒரு ப்ரொஃபஷனல் பீப்புள் இருந்தாதான் ஒரு சர்ஜரி பண்ண முடியுமே. அதே மாதிரி ஒரு நிதின்னு வந்துட்டாக்கா யார் பெரும்பாலான பீப்புள் தனக்குத்தானே ஒரு வெற்றிகரமான ஒரு நிதியை வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஏரியா பீப்புளை அப்பாயின்மெண்ட் பண்ணி அதுக்கு ஒரு கன்சல்டேஷன் ஃபீஸ் கொடுத்து வச்சாதான் அவருடைய நிதி வந்து மடங்கா வந்துட்டு 7000 வருடத்துக்கு முன்னாடி நம்ம வள்ளுவர் ஐயா மிகவும் தெளிவா சொல்லியிருப்பாரு. இதே தான் சொல்லுவோம், கடனும் சரி சேமிப்பும் சரி அதிகரித்து கொண்டே இருக்கும். சிறிதாக ஒரு தொகை ஒரு நாள் பெரிதாக வளர்ந்துட்டு இருக்கும். இதே வளர்ந்து நிற்பது சேமிப்பாக இருந்தால் வாழ்க்கையை வந்து ஆச்சரியக்குறியாயிடும். அதுவே கடனாக இருந்தனா வாழ்க்கையை வந்து கேள்விக்குறியாயிடுன்ற. அப்போ நம்மளுடைய நோக்கமும் எல்லாம் நம்மளுடைய இன்சூரன்ஸ் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ற நம்ம மக்களுடைய போற ஒரு அட்வைஸ் எதுனாக்க நாமளும் சரி நம்மளுடைய அடுத்த பாலிசிதாரர்களும் சரி அவருடைய வாழ்க்கையை வந்து எப்பவுமே ஒரு ஆச்சரியக்குறியாகவும் ஒரு வளர்ச்சியாகவும் தான் கண்டினியூஸா இருக்கணும். அப்ப நம்ம பாக்குற பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுவோம்னாக்கா
அந்த மக்களுக்கெல்லாம் நான் பார்த்தா பெரும்பாலும் இருக்காது. எப்படி சொல்றது, இங்கேருந்து நான் ஒரு அடிக்கடி பெங்களூர் டிராவல் பண்ண, இது பெரும்பாலும் பீப்புள் ஏதாவது தெரியும். நான் பெங்களூர் டிராவல் பண்றேனாக்கா எப்படி பிளான் பண்ண, ஒன்று கார்ல போலாமா, இல்ல பஸ்னாக்கா பஸ் வந்து பிரைவேட் பஸ்ல போலாமா, இல்ல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போலாமா, அது ஒன்று. பிளஸ் இங்கேருந்து வழி பார்த்தோம்னா ரூட் பார்த்தோம்னாக்கா ஒசூர் வழியா போலாமா, இல்லைன்னா இது சித்தூர் வழியா போலாமா. அதாவது இங்கிருந்து நான் ஒரு பெங்களூர் போறதுக்கு இவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட் பிளான் பண்றோம். எதுக்காக பிளான் பண்றோம்? என்னுடைய பயணம், என்னுடைய நோக்கம் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இவ்வளவு பிளான் பண்றோமே. ஆனா வாழ்க்கை என்ற ஒரு வட்டத்துக்கு, வாழ்க்கையை மிக சிறப்பான ஒரு பொருளாதார நிலை அடைவதற்கு நம்ம பிளான் பண்றோமா அப்படின்னு கேட்டோம்னாக்கா பெரும்பாலான மக்கள் ஆமா கரெக்டா நான் பிளான் பண்றேன், அது பிரகாரம் தான் போகிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. மணி 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 சரி சார், பாக்குறேன் சார். மணி மணி சார், நீ இதை ரிமூவ் பண்ணிட்டு பேசு, எப்படி இருக்கு பாப்போம். உங்க வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. ஸ்ட்ரைட்டா இருக்கு. இதுதானே இப்ப கேக்குதுங்களா சார்? இப்ப கேக்குதுங்களா? ஓகே. ஆனா இது வாழ்க்கைன்ற ஒரு வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா கண்டிப்பா வந்து நம்ம ஒரு பிளானிங் இருக்கணும். பிளானிங்னாக்கா ஒரு எஸ்பெஷலி எது பிளானிங் இருக்கு இல்லையோ ஒரு பொருளாதார சம்பந்தப்பட்ட ஒரு நிதிநிலை அறிக்கை இருக்கணும். ஏன்னாக்கா அட்லீஸ்ட் எங்க போய் முடியும் தெரியாதுல்ல. இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கனாக்கா ஆல்மோஸ்ட் ஆமா நான் எல்லாம் கரெக்டா தான் இருக்கேன், பிளானிங் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எனக்கு ஊதியம் வருது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாமே தப்பா பண்ணிக்கிறாங்கன்ற. அந்த தப்பு எப்ப பண்ணாங்களோ அவங்க அப்படி ஆரம்பத்துல தெரியாது. அந்த தப்புல மிக பெரிய லெவலில் வர சொல்லதான் ஐயோ இந்த இது பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், இதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஏதாவது சொன்னாரு அவர் பேச்சு கேட்காம போயிட்டோமோன்ட்டு கண் கட்ட சூரிய உதவும் எப்படி சொல்றாங்களோ அதே மாதிரி மக்கள் வந்து எல்லா மிஸ்டேக்கும் பண்ணிட்டு கடைசியில் தான் வந்து பாக்குறாங்களே. அப்ப என்ன பண்ணனாக்கா நம்ம பாக்குற பெரும்பாலான மக்கள் சொல்ற ஒரே கான்செப்ட் என்ன சொன்னாங்கன்னா, தம்பி இந்த நீங்க சொல்ற இந்த பினான்சியல் பிளானிங்ல எல்லாம் கரெக்ட் தான்பா, எல்லாமே இது எப்படினாக்கா இன்னைக்கு அடுத்த மாசம் ஒரு இன்கிரிமெண்ட் வரும், இல்ல அடுத்த வருஷம் வந்து ஒரு பிளாட்டோ ஒரு இடமே சேல் பண்ண போறேன், அப்போ வந்து அதிகமா காசு வரும், அப்போ வந்து வாங்க நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுல வந்து தப்பான கான்செப்ட். அந்த மக்கள் அது மாதிரி மைண்ட் செட் இருக்கிற மக்கள் வந்து எப்பவுமே கண்டிப்பா அவங்க சொல்ற பேச்சுக்கோ இல்ல நம்ம சொல்ற பேச்சுக்கு கேட்க மாட்டாங்க. ஏன்னாக்கா அந்த தப்பு வந்து மேலும் மேலும் தப்பா பண்ணினே இருப்பாங்கன்ற அதுதான் சேர்ந்து இருக்காங்க. அப்ப என்ன பண்ணனாக்கா இங்க வருமானம் வருதோ இல்லையோ இன்னைக்கு எவ்வளவு இருக்குது இது பேஸ்ட், அதாவது அதாவது உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வருது அது முக்கியம் இல்லைங்க. வந்த வருமானத்திலிருந்து எந்தெந்த ரூபத்துல உங்களுக்கு அவுட் மேனேஜ்மெண்ட் போகுது அதை பார்த்தாலே போதும், நீங்க வந்து பெரும் செல்வந்தரா ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி மக்களை நாம தான் அழைச்சு வரணும்ன்ற. ஆனா இன்னைக்கு பார்த்தாக்கா பெரும்பாலான மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தோம்னாக்கா, இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் எப்படி இருக்கான்னு பார்த்தோம்னாக்கா அவங்களுடைய பணம் அவுட் எப்படி எந்த ரூபத்துல போகுதுன்னு பார்த்தோம்னாக்கா இப்படிதான் இருக்குங்க. இது வந்து யூஸ்வல் ஆர்டர். இன்னைக்கு வந்து சப்போஸ் எனக்கு வந்து இந்த 1ஆம் தேதி இன்னைக்கு 1ஆம் தேதி ஆயிடுச்சு, என்னுடைய சம்பளம் வந்து 1 லட்ச ரூபாய்னு வச்சுக்கோமே, நான் எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தருவேனாக்கா பாஸ்ட் கமிட்மெண்ட். பாஸ்ட் கமிட்மெண்ட்னா ஏற்கனவே பேங்க்ல வாங்கின லோன்ஸ் அண்ட் இஎம்ஐ அதர் கமிட்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தருமே. ரெண்டாவது பார்த்தோம்னாக்கா பிரசன்ட் கமிட்மெண்ட், இந்த மாசத்துக்கு உண்டான இபி ஹோம் நீட்ஸ் அந்த மாதிரி செலவுக்கு தான் நான் கமிட்மெண்ட் கொடுப்போமே. மூணாவது பார்த்தோம்னாக்கா ஃபியூச்சர் ஆஸ்பிரேஷன், இதுல ஏதாவது மிச்சம் மீதி இருந்தால்தான் என்னுடைய இன்சூரன்ஸ் பாலிசிக்கோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கோ இல்ல அதர் சேவிங்ஸுக்கோ நான் பிளான் பண்ணுவோம். ஆனா இப்படிதான் பெரும்பாலான மக்கள் யூஸ்வல் ஆர்டர் இதுதான் இருக்கும். பாஸ்ட் கமிட்மெண்ட், பிரசன்ட் கமிட்மெண்ட், ஃபியூச்சர் கமிட்மெண்ட். ஆனா இந்த ரூல் யாரெல்லாம் மக்கள் ஃபாலோ பண்றாங்களோ எப்பவுமே அவங்களால லைஃப்ல ஒரு பினான்சியல் ஃப்ரீடம் வாழ்க்கை வாழ்றதுக்கு முடியாது. அது தப்பான ரூல். இதே தான் வள்ளுவர் என்ன சொல்லியிருப்பானாக்கா இன்னொரு குரல்ல மிகவும் தெளிவா சொல்லியிருப்பாரு. ஆகார அளவெட்டு தாயினம் கேடிலை போகாறு அகார கடைன்னு சொல்லிட்டு மிகவும் தெளிவா சொல்லியிருப்பாரு. அதாவது நீங்க உங்களோட பணம் எந்த ரூபத்துல வெளியே போகுது, அந்த பணம் வந்து வெளியில போற பணம் வந்து பல மடங்காக உள்ள சேர்ந்து வருதா இல்ல வெளியே போன பணம் அப்படியே இருந்துருமா அதை மட்டும் பாருங்கன்றாரு. அதாவது நம்ம ஸ்பெண்ட் பண்ற பணம் அந்த பணம் வந்து டிப்ரிசியேஷன் ஆகிற பொருளுக்கு மேல செலவு பண்றோமா இல்ல பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் மேல பினான்சியல் ப்ராடக்ட்னு சொல்லுவோம் அது மேல செலவு பண்றோமா. எப்ப யாரெல்லாம் இந்த பினான்சியல் அசெட்ஸ் வாங்கி வைக்கிறாங்களோ, யாரெல்லாம் இந்த பினான்சியல் அசெட்ஸ் என்டர்மெண்ட் பாலிசி யூலி பாலிசி அது மாதிரி வாங்கி வைக்கிறாங்களோ அவங்க பணம் வந்து காலமாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகினே வரும். இது வந்து பினான்சியல் அசெட்ஸ் வந்து ஒரு க்ரோவிங் அசெட்ஸ்னு சொல்லுவோம். இதே வந்து டிப்ரிசியேஷன் ஆகிற காரோ மவுளோ அதெல்லாம் பார்த்தோம்னாக்கா டிப்ரிசியேஷன் அதுல வந்து சொல்ற மாதிரி நமக்கு வந்து ரிட்டர்ன் வராது. அதான் வள்ளுவர் மிகவும் தெளிவாக சொல்லிப்பாரு. ஆகார அளவெட்டி கேடலை
போகாரு அகர கடை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கரெக்டான ஃபார்முலா எதுன்னு எனக்கு கேட்டோம்னாக்கா இதுதாங்க. அவுட்கோ மேனேஜ்ல எப்படி வைக்கணும்னாக்கா கரெக்ட் ஆர்டர் எப்படி வைக்கணும்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து ஃபியூச்சர் ஆஸ்பிரேஷன் கொடுத்தனுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபியூச்சர் ஆஸ்பிரேஷன். ஆனா ஃபியூச்சர் ஆஸ்பிரேஷன் சொல்லிட்டீங்க, ஆனா எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 30% கொடுத்தணும் ஃபியூச்சர் ஆஸ்பிரேஷனுக்கு. சரி ஓகே. ரெண்டாவது எதுக்கு தரணும்னு பார்த்தோம்னாக்கா பிரசன்ட் கமிட்மெண்ட். இந்த பிரசன்ட் கமிட்மெண்ட் எவ்வளவுன்னு பார்த்தோம்னாக்கா 50% இது வந்து பிரசன்ட் கமிட்மெண்ட் கொடுத்தணும். அதுக்கப்புறம் ஃபியூச்சர் பாஸ்ட் கமிட்மெண்ட்டுக்கு தான் 25-30%. தென் நீங்களா சொல்லலாம் இதுதான் கரெக்டான ஃபார்முலா. அப்போ ஒரு சிலர் சொல்லலாம் இல்லைங்க மணிகண்டன் இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கு, ஆனா வர சம்பளத்துல எனக்கு பத்த மாட்டேங்குது, இதை வச்சு நான் எப்படி பண்றது, ஆல்ரெடி நான் கமிட் ஆயிட்டு இருக்கேன், இதை வச்சு என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற மக்களுக்கு கூற அறிவுரை என்னன்னாக்கா அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் ஆஸ்பிரேஷன் எடுத்து வைக்க முடியலையா, அப்போ உங்களுக்கு வந்து வருமானம் பத்தலன்னு அர்த்தம். அப்போ வருமானம் பத்தல நம்ம என்ன பண்ண போறோம், வருமானம் பத்தல என்ன பண்ண போறோம், அட்லீஸ்ட் செய்யற வேலையில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணும், ஓவர் டைம் ஒர்க் பண்ணும். அப்படி இல்லைங்களா பார்ட் டைமா ரெண்டாவது வேலையை வேற எதனா செய்யணும்ன்ற. இப்ப ரெண்டாவது வேலை செய்ய சொல்ற அந்த எக்ஸஸ் அமௌண்ட் இருக்குல்ல, அந்த எக்ஸஸ் அமௌண்ட் எடுத்துன்னு வந்து இந்த பாஸ்ட் கமிட்மெண்ட் இருக்குல்ல 25-30%, அதுக்கு வந்து மேக்ஸிமம் எவ்வளவுக்குள்ள முடியுமோ அந்த பேங்க் லோன் இஎம்ஐ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடும் சீக்கிரமே. வெளியே வந்துட்டு பிறகு ஆனா பெரும்பாலும் மக்கள் என்ன பண்றாங்கனாக்கா ஒரு கார் லோன் 10 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு கார் வாங்கியிருப்பாரு. அந்த லோன் முடிஞ்ச பிறகு உடனே என்ன பண்ணுவாருன்னா 10 லட்சம் முடிஞ்சதா புது கார் ஒன்று வாங்கிக்கலாமே, என்ன ஏற்கனவே வாங்கின கார் வந்து ஆல்ரெடி 4 வருஷமோ 5 வருஷமோ ஆகிவிட்டது, சரி இது முடிஞ்சிட்டு இன்னொரு புது கார் வாங்கலாமே அப்படின்னு வாங்கிடுவாங்க. இல்லைனாக்கா இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா சம்பளம் வருதோ இல்லையோ ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு தான் பார்த்தோம்னாக்கா அங்க அப்பா அம்மா பார்த்தா மாசத்துக்கு 10,000-20,000 சம்பாதிச்சதே பெரிய விஷயமா இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து மாசம் ஒரு 50,000 1 லட்சமோ சம்பளம் வரும். அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதுக்கு எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தாக்கா ஒரு ஹவுசிங் லோன் தான் கண்ணுக்கு தெரியுமே பெரும்பாலும் மக்கள். ரெண்டாவது இன்னைக்கு ஹவுசிங் லோன் போறவங்க கேட்கல ஒரு கேள்விதான், புதுசா ஒரு வீட்டுக்கு போறீங்க, அந்த புது வீட்டுக்கு ஹவுசிங் லோன் வாங்குறீங்க, வாங்கின சொல்ல வாங்கிட்டு பிறகு அந்த புது வீட்டுக்கு வந்து ஹோம் அப்ளையன்ஸ் இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியும், டிவி ஃப்ரிட்ஜ் மிக்சி அது எல்லாமே. அதுக்கு என்ன பண்ணுவோம், அதுக்கும் புதுசு தான் பெரும்பாலான மக்கள் வாங்குறாங்க. அப்போ ஒரு ஹவுசிங் லோன் வாங்குறதால உங்களுக்கு ஒரு ஹோம் லோன் வருது, ஹோம் அப்ளையன்ஸ் லோன் வருது, பிளஸ் ஒரு பைக்கோ இல்ல கார் லோனும் வாங்குவீங்க. இதை பற்றாக்குறைக்கு வீட்டுல இருக்க நகையோ தங்கத்தை அடமானம் வைப்பீங்க, அதுவும் இல்லைங்க நகை பணம் எதுவுமே இல்லைங்களா ஒரு பர்சனல் லோன் ஒன்று போடுவீங்க. அப்போ ஒரு ஹவுசிங் லோன் நீங்க வாழ்க்கை ஆரம்பிக்க சொல்லுவே ஒரு ஃபர்ஸ்ட் லோன் ஹவுசிங் லோன் எடுத்தீங்கன்னாக்கா குறைஞ்சது காம்ப்ளிமெண்டா 4 லோன் உங்களுக்கு அட்டாச் ஆயிடுங்க. அப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வந்து ஒரு 4 லோனு வாங்கிட்டு லைஃப்ல சின்ன பின்னமா ஆயிடும்ன்ற. அது இந்த லோன்னு பார்த்தோம்னாக்கா மேக்ஸிமம் 15 வருஷம் 20 வருஷம்னு. ஆனா நமக்கு 20 வருஷத்துக்கு வேலை இருக்குமான்னு தெரியாது, 20 வருஷத்துக்கு வேலை இருக்குமான்னு தெரியாது. ஆனா இஎம்ஐ கமிட்டி மட்டும் வச்சிருப்போம், எந்த தைரியத்தில் வைக்கணும் மக்களுக்கு தெரியல. ஆனா நான் கூற அட்வைஸ் என்னன்னாக்கா கண்டிப்பா வீடு தேவை, வீடு வந்து ஒரு புது சொத்து, ஒரு பிரிஸ்டேஜ் இருக்க வேண்டியது. இது வந்து நம்ம லோன்ல வாங்காம சிறு தொழிலை பெருவலும் சொல்லுவோம், சிறுக சேர்த்து வச்சு ஒரு 6-8% எந்த பேங்க்லயோ எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல ரிட்டர்ன் தராங்களோ அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்கீம்ல சேவிங்ஸ் பண்ணிட்டு வீடு நீக்கி வாங்குறது பதில் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் பொறுத்து சிறுக சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடு வாங்கினாக்கா பெரும்பாலான மக்கள் வந்து சொந்த காசுல வீடு வாங்கிக்கலாம். அப்போ அந்த டிஃபரன்ஸ் போர்ஷன் ரிமைனிங் 15 வருஷத்துக்கு அந்த 15 வருஷம் இஎம்ஐ வந்து ஃபியூச்சர் ஆஸ்பிரேஷன் சொன்ன பாருங்க, அதுல வந்து நீங்க சேவிங்ஸ் பண்ணலாம். இப்படித்தான் சின்ன விஷயங்களை நம்ம பார்த்தோம்னாக்கா கண்டிப்பாக நம்மளுடைய இன்கம் வந்து நம்ம வந்து பினான்சியலா ஃப்ரீடமா ஆகலாம். இதுதான் கரெக்டான மாடல். ஆனா பெரும்பாலும் மக்களுக்கு சேவிங்ஸ் அப்படின்னு போயிட்டாக்கா அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே இங்க தாங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எங்கன்னு பார்த்தோம்னாக்கா அவங்க கண்ணு தெரிஞ்சதெல்லாம் பேங்க் ஆர் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி பிக்ஸ்ட் டெபாசிட் இப்படிதான் போவாங்க. அப்போ பேங்க்குக்கு உங்களுக்கு சேவிங்ஸ் இருக்கும், ரிட்டர்ன்ஸ் பார்த்தா இருக்கும், லைஃப் ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குமா கண்டிப்பா இருக்காது. இதுல ரிட்டர்ன் பார்த்தாக்கா ஏற்கனவே 5-6% தான் கிடைக்குமே. அடுத்தது இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தாக்கா என்எஸ்சி பிபிஎஃப், இதுல வந்து உங்களுக்கு சேவிங்ஸ் இருக்கும், ரிட்டர்ன்ஸ் இருக்கும், லைஃப் ப்ரொடெக்ஷன் இருக்குமான்னு கேட்டாக்கா கண்டிப்பா இருக்காது. இதுல ரிட்டர்ன் பார்த்தாக்கா ஆவரேஜா 7%. அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ், இதுல வந்து நம்ம மாசமோ இஎம்ஐ வாங்க போறதில்ல, எப்போ காசு கிடைக்குதோ அப்பதான் சேவிங்ஸ் பண்ணுவோம். அப்போ ரிட்டர்ன் பார்த்தா அது தகுந்த மாதிரி தான் இருக்குமே. ஆனா இருக்குதுன்னு பார்த்தாக்கா கண்டிப்பா இதுல ரிட்டர்ன் பார்த்தாக்கா ஆவரேஜா 8-11% இருக்கும், எல்லாம் டாக்ஸ் எல்லாம் போக. அடுத்தது கோல்டுன்னு பார்த்தாக்கா கோல்டு கூட சேவிங்ஸ் சொல்ல முடியாது, ரிட்டர்ன் இருக்கும். ஆனா லைஃப் ப்ரொடெக்ஷன் இருக்குமான்னு பார்த்தாக்கா அது இருக்காது. இதோட ரிட்டர்ன் பார்த்தாக்கா 46%. அடுத்தது ஷேர்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சொல்லுவோம்,
இதில் பார்த்தோம்னாக்கா சேவிங்ஸ்னு சொல்ல முடியாது, ஏன்னா சிலது மட்டும் தான் கொஞ்சம் சிறுக சிறுக சேமிப்பாங்க. ரிட்டர்ன்ஸ் பார்த்தாலும் இருக்கும், ஆனால் கன்ஃபார்மாக கேரண்டியாக சொல்ல முடியாது. லைஃப் ப்ரொடெக்ஷன் பார்த்தாக்கா இதில் இல்லை. அப்போ இது ரிட்டர்ன் பார்த்தோம்க்கா -20%லேருந்து +11% இது வரைக்கும் கிடைக்கும். ஆனால் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். இப்போ ஷேர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணோம்னாக்கா எப்போ வரும், எவ்வளோ வரும், யாருக்கு எதுக்குன்னு தெரியாது, கண்டிப்பாக எதுவுமே தெரியாது. அது எப்போ தருதோ அப்போ நம்ம வாங்கிக்க வேண்டியதுதான். அந்த அதில் எப்போ வருதோ அப்போ தான் நம்ம வாங்கிக்கணும். நம்மளுடைய அவசர தேவைக்கோ அர்ஜென்ட் ஆபத்துக்கோ கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. அப்போ இது மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, இதெல்லாம் என்ன பண்ணணும்னாக்கா இன்னைக்கே சேவிங்ஸ் பண்ணிடுவீங்க. பெரும்பாலும் இன்னைக்கே சேவிங்ஸ் பண்ண, அதாவது இன்னைக்கு வந்து பேங்க்ல வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்றீங்கன்னாக்கா உங்க கையில இன்னைக்கு 10 லட்ச ரூபாய் பணம் இருக்கணும். இன்னைக்கு 10 லட்ச ரூபாய் பணம் இருந்தாதான் உங்க பேர்ல ஒரு உரிமை மாற்றம் ஏற்படுத்தி தர முடியும். இல்ல ஒரு NSP PFF இன்வெஸ்ட் பண்றீங்க, இல்ல ஒரு லேண்ட் வாங்குறீங்க ஒரு 10 லட்ச ரூபாய்க்குனாக்கா 10 லட்ச ரூபாய் வந்து செல்லருக்கு வந்து நீங்க கொடுக்கணும். 10 லட்ச ரூபாய் கொடுத்தா தான் உங்க பேர்ல 10 லட்சத்துக்கு உண்டான ப்ராப்பர்ட்டி உரிமை மாறும். இதெல்லாம் என்ன சொல்லணும்னாக்கா ஆல்ரெடி பணத்தை சேர்த்து வச்சிருப்பீங்க, சேர்த்து வச்சு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. டிரான்ஸ்ஃபர் பண்ணதான் அந்த சொத்தோ அந்த ப்ராப்பர்ட்டி உங்க பேர்ல உரிமை மாறும். இப்போ இந்த இதுல என்ன சொல்லணும்னாக்கா மணி ஸ்பீக் ஒன்லி ஒன் லாங்குவேஜ் சொல்லுவோம். இஃப் யூ டேக் கேர் மீ ஐ வில் டேக் கேர் யூ. அதாவது இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் எல்லாமே எங்க இன்வெஸ்ட் பண்றாங்களா, இது மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சேவ் அண்ட் கிரியேட் மெத்தட் தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. இது எங்க மேக்ஸிமம் இன்னைக்கு சுச்சுவேஷன் பார்த்தாக்கா ஒரு சின்ன டேட்டா ஒரு 10 days முன்னாடி எனக்கு கிடைச்ச டேட்டா எப்படி இருக்குனாக்கா இப்படிதான் இருக்கு. ஸ்டேட் பேங்க்ல பார்த்தோம்னாக்கா இன்னைக்கு வந்து 32.4 லட்சம் கோடி பணமா ஸ்டேட் பேங்க்ல இருக்குது. HDFC பார்த்தோம்னாக்கா ஏறக்குறைய 11 லட்சம் கோடி பணம் இருக்குது. பிக்சட் டெபாசிட் RD எல்லாமே சேர்த்து வச்சு சொல்றேன். பேங்க் ஆஃப் பரோடா பார்த்தோம்னாக்கா 9.4 லட்சம் கோடி இருக்குது. ICICI பேங்க்ல பார்த்தோம்னாக்கா ஆல்மோஸ்ட் 7 லட்சம் கோடி இருக்கு. பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல பார்த்தோம்னா அதுல ஒரு 7 லட்சம் கோடி இருக்கு. ஆக்சிஸ் பேங்க்ல பார்த்தோம்னா 6.4 லட்சம் கோடி இருக்கு. கனரா பேங்க்ல பார்த்தோம்னாக்கா 6.2 லட்சம் கோடியும், ஆல்மோஸ்ட் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தோம்னாக்கா 5.5 லட்சம் கோடி. இது எல்லாமே பார்த்தோம்னாக்கா 2020 வரைக்கும் தான். பெரும்பாலும் மக்கள் இதெல்லாம் ஆல்மோஸ்ட் பிக்ஸ்ட் டெபாசிட் நான் சொன்ன பாருங்க அதர் அசெட்ஸ் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாக்கா நம்ம எப்படி லைஃப்ல ஒரு ஃபீஸ் பண்ணலாம்னா ஒரு இதோ ஹாப்பியா வாழ முடியும். பேங்க்ல டெபாசிட் பண்ணலாம், நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா பேங்க்ல டெபாசிட் பண்றதுக்கு முன்னாடி அதனுடைய இருக்கிற டிராபேக் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா நமக்கு ஒரு தெளிவு வந்துடும். எப்படி வரும்னு பார்த்தோம்னாக்கா இதுதாங்க பேங்க்ல வர இன்ட்ரெஸ்ட் நமக்கு எல்லாரும் தெரியும். பேங்க்ல வர இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபுல்லி டாக்ஸபிள், வர வட்டிக்கு வந்து கம்பல்சரி டாக்ஸ் போட்டுருவாங்க. ரெண்டாவது பார்த்தோம்னாக்கா பேங்க் ரிட்டர்ன் கண்டிப்பா இன்ஃப்ளேஷன் பீட் பண்ண முடியாது. பேங்க் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா அது குறைஞ்சிக்கினே போகும். அதாவது நம்ம வந்து 96ல 90ல பார்த்தோம்னா ஜீவன் ஆக்ஷன் ஒரு பிளான் கொண்டு வந்தோம், நல்லா தெரியும். ஜீவன் ஆக்ஷன் சொல்லிட்டு ஒரு பிளான் கொண்டு வந்தோம். அன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 10% 11% இருக்க சொல்லுவோம். பேங்க்ல LICயை விட 2% 3% வட்டி அதிகமாக கொடுத்தாங்க. ஆனா மக்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, என்னன்னு ஆல்மோஸ்ட் LIC வந்து பேங்க் டெபாசிட் 2% கம்மியா தராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா 96ல ஜீவன் ஆக்ஷன் ஒன்னு எடுத்தவங்களுக்கு ஆல்மோஸ்ட் 12%னாக்கா நீக்கும் 2020 நம்ம 12% தரும். ஏன்னா கேரண்டி நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைக்கல. ஆனா ஸ்கீம் மாத்தணும். ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்கீம் ஜாயின் பண்ணவங்களுக்கு இன்னைக்கும் நம்ம 12% வட்டி தரும். ஆனா இதே பேங்க் இன்ட்ரெஸ்ட்னாக்கா இன்னைக்கு 5% இருக்கு. இன்னும் போக போக கண்டிப்பா 2% ஈவன் மைனஸ் கூட வரதுக்கு மோர் பாசிபிலிட்டி இருக்குது. ஆனா இது பெரும்பாலான மக்கள் அதை ரியலைஸ் ஆகிறது இல்லை. இப்போ டெபாசிட்ஸ் வந்து எப்போ பிரேக் பண்ணாலும் கண்டிப்பா அது ப்ரீ மெச்சூர் பெனால்ட்டி எல்லாமே இருக்கு. அது எல்லாருக்கும் தெரியும். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் இப்போதான் பேங்க் வந்து 1 லட்சத்துல இருந்து 5 லட்சமா மாறிச்சு. உங்களுடைய இது கேரண்டின்னு சொல்லி பிக்ஸ்ட் டெபாசிட் இருக்கலாம். ஆனா பெரும்பாலும் மக்கள் எங்க இன்வெஸ்ட் பண்றாங்கனாக்கா பேங்க்ல தான் டெபாசிட் பண்றாங்க. இது மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தோம்னாக்கா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் நம்ம ஃபோர்ஸ் மக்களுக்கு வந்து நம்மளுடைய ஏஜென்சி பீப்புளும் சரி நம்ம ஃபீல்டு ஃபோர்ஸும் சரி அந்த அளவுக்கு மக்களுக்கு எடுத்து சொன்னோமா இன்னைக்கு எவ்வளவு ஸ்கீம் இருக்கு. நீங்க சொன்ன ஜீவன் சாந்தி ஸ்டில் 100 இயர்ஸ் இமிடியட் பென்ஷன் 5.5% இல்லைங்களா. ஒரு வருஷம் வெயிட் பண்ணா 1/2% இன்க்ரீஸ் ஆகினா வரும். ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணாங்கன்னாக்கா இன்னைக்கு 2020 2030 வரைக்கும் ஆல்மோஸ்ட் நம்ம டெஃபர் ஆனட்னு சொல்லுவோம். டெஃபர் ஆனட்ல ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணா அடிச்சு ஒரு 10% எக்ஸ்ட்ரா வட்டி தரும். இது மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம மக்கள் எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க தெரியாது. சொல்லியிருந்தோம்னாக்கா இந்த பேங்க்ல நான் சொன்ன பாருங்க கான்ஸ்டன்ட்ல ஆல்மோஸ்ட் இந்த டெபாசிட்ஸ் எல்லாம் அட்லீஸ்ட் ஒரு 10% நமக்கு வந்தாலே குறைஞ்சது இந்த பினான்சியல்ல இந்த நிதியாண்டுல குறைஞ்சது ஒரு 5 லட்சம் கோடி நம்ம மினிமம் ஆட் பண்ணலாம். நம்மளுடைய பட்ஜெட்ல மினிமம் ஆட் பண்ணலாம்.
ஆனால் மக்களுக்கு வந்து நம்ம ஏஜென்சி நம்ம பீப்புளுக்கு தெரியுமா, எந்த அளவுக்கு தெரிஞ்சும் எடுத்து சொல்கிறாங்க அப்படிதான் கொஸ்டின் மார்க்ன்ற. ஆனால் நம்மளுடைய கஸ்டமருக்கும் சரி, இந்த பேங்க் கஸ்டமர் சரி, இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னோம்னாக்கா பெரும்பாலும் மக்கள் பேங்க்குக்கு போக மாட்டாங்க. அதுக்கு பதில் பெஸ்ட் ஜீவன் சாந்தி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, மோர் பாசிபிலிட்டிஸ். ஆனா இன்னொரு இது டேட்டா என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னாக்கா பெரும்பாலான மக்களுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா என்கரேஜிங் த்ரெஃப்ட்னு சொல்லுவோம். ஒரு சிலர் சொல்லுவாங்க ஆல்மோஸ்ட் இல்லைங்க நான் இங்கே இன்வெஸ்ட் பண்ணிருக்கேங்க அங்கே இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் எல்லாமே சொல்லுவாங்க. ஆனா நான் கேட்குற கேள்வி, பெரும்பாலும் இந்த கஸ்டமர் கேட்கிற கேள்வி இதுதான் கேட்கும், வாட் பர்சன்டேஜ் ஆஃப் யுவர் சேவிங் இஸ் கம்பல்சரி ரெகுலர் சேவிங்ஸ். உங்களுடைய சேவிங்ஸ்ல எதுங்க கம்பல்சரி ரெகுலர் சேவிங்ஸ் பண்றீங்க அதை கேட்போம். அடுத்த ஆப்ஷன் வாட் பர்சன்டேஜ் ஒன்லி அட் வில். எதை வந்து நீங்களே நினைச்சாலும் கூட பிரேக் பண்ணக்கூடாது, நீங்களே நினைச்சாலும் கூட பிரேக் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பிரேக் பண்ணாத சேவிங்ஸ் எதெல்லாம் இருக்கு உங்களுக்கு, கம்பல்சரி சேவிங்ஸ் எது இருக்கு, நீங்களே நினைச்சாலும் கூட பிரேக் பண்ணக்கூடாது. பிரேக் பண்ணீங்கன்னா அது பெயின் வந்து அதிகமா இருக்கும். அது மாதிரி கேள்வி கேட்போம். ரெண்டாவது பார்த்தோம்னாக்கா which of your savings still now has been continuing without any break for over next 10 years. அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு நீங்க கண்டினியூஸா பிரீமியம் கட்டுவீங்க எந்த ஒரு பிரேக் இல்லாம, என்னென்ன சேவிங்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்கா பெரும்பாலும் மக்களுக்கு எல்லாம் இருக்கவே இருக்காது. ஒரு சிலர் சொல்லுவாங்க ஆமா சார் நாங்கள் இன்சூரன்ஸ் இருக்குது, ஒன்று எஸ்ஐபி இருக்குது, இல்லை ஷேர்ஸ் எஸ்ஐபி இருக்குது, அதெல்லாம் சில இந்த நகை சீட்டு கட்டுறேன், கோல்டு சீட்டு கட்டுறேன் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அங்கெல்லாமே ஒரு கம்பல்சன் ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்காது. எஸ்ஐபி கூட எப்போ நீங்கள் இப்போ பாருங்க ஆல்மோஸ்ட் இந்த ரெசெஷன் டைமில் எல்லாருமே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, இல்லைங்க என்னால் எஸ்ஐபிலாம் கட்ட முடியாது, இப்போதைக்கு டைம் பீங்க பாஸ் பண்ணுங்க இல்லை கேன்சலேஷன் பண்ணுங்கன்னு. ஆனால் இதில் இதே வந்து நம்ம இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பணம், அதாவது ஒரு சிலர் தான் பெங்களூர் கஸ்டமர் கேட்பாங்க எதுக்கு மணிகிட்ட இன்சூரன்ஸ், எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது அதை பார்த்துக்குமே என்ன டேக் கேர் பண்ணிக்குமே அப்படி சொன்ன மக்கள் இன்னைக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்னென்னு, மணிகிட்ட என்னுடைய இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாமே லைவ்ல இருக்கா, எல்லாம் அப்டேட்டட் இருக்கா, ஏதாவது பெண்டிங் இருந்தால் சொல்லுங்க மணிகிட்ட நான் கட்டுறேன்னு. எதுக்கு, எனக்கு அங்கே வந்து கம்பல்சரி இருந்தது, கண்டினியூஸ் இருந்தது, ஏன்னா இதில் பிரேக் பண்ணோம்னாக்கா பெயினாக இருக்கும், நமக்கு லாஸ் ஆகும்னு சொல்லிட்டு. மூணாவது கேள்வி கேட்குறது இதுதான், which of your savings are likely to continue without any break for the next 10 years. எதுக்குனாக்கா சிறு துளி பெருவலன்ற மாதிரி சிறுக 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 சேமித்தால்தான் உங்களுடைய சேவிங்ஸ் பெரும் சொத்தாக மாறும். அதாவது ரெகுலாரிட்டி இஸ் கீ டு த வெல்த்னு சொல்லுவோம். ரெகுலாரிட்டி இஸ் கீ டு த வெல்த்னு சொல்லுவோம். அப்போ எங்க இருக்கு ரெகுலர் சேவிங்ஸ் இருக்கு, எங்க சேவிங்ஸ்ல கம்பல்சன் இருக்கு, எங்கெல்லாம் சேவிங்ஸ் கம்பல்சன் இருக்குதோ அங்கதான் உங்களுக்கு பெருசா வந்து உங்க அசட்ஸ் உருவாகும். இது பெஸ்ட் சோர்சஸ் எதுன்னு பார்த்தோம்னாக்கா லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கிற என்டர்மெண்ட் திட்டம் தான். அது லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்தோம்னாக்கா எல்ஐசி பீட் பண்ணுறதுக்கு இந்த உலகத்தை எந்த கம்பெனி இல்லை, அதில் இருக்கிற பிளான்ஸும் சரி நாங்கள் தர வேண்டிய ரிட்டர்ன்ஸும் சரி வேற எங்கேயும் கம்பேர் பண்ணாலும் கண்டிப்பாக இல்லை. அப்போ உங்களுடைய சொத்து பன்மடங்கு வளரணுனாக்கா, உங்கள் சொத்துக்கு ஒரு பாதுகாவலான இருக்கணும்னாக்கா ரெகுலாரிட்டி இஸ் கியூ டு த வெல்த். உங்களை ரெகுலாரிட்டி இஸ் கியூ டு வெல்த் வளரணுனாக்கா அட்லீஸ்ட் நீங்கள் என்டோமெண்ட் டைப், நீங்கள் கூட சில ஒரு சில கேட்கலாம் இல்லைங்க நான் டேர்ம் பிளான் எடுத்துக்கிறேன், நான் எதுக்கு என்டோமெண்ட் டைப் பாலிசி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் டேர்ம் பிளான் எடுத்தீங்கன்னாக்கா அதெல்லாம் வந்து ஒரு கண்டின்ஜென்சி அசஸ்ட்னு சொல்லுவோம். அதாவது அந்த நிகழ்வு நிகழ்ந்தால் நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினருக்கு என்ஜாய் பண்ணலாம், அந்த நிகழ்வே நடக்கலைன்னாக்கா வேஸ்ட்டாக போய்டுன்றோம். அப்போது அந்த பெரும்பாலும் ஒரு என்டோமெண்ட் டைப் பாலிசி எப்படி உருவாச்சு, எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தோம்னாக்கா வெஸ்டர்ன் கண்ட்ரிலாம் பார்த்தோம்னாக்கா அது லைஃப் பார்ட்னர் வந்து 2 வருஷமா 3 வருஷமா தான் இருப்பாங்களே, அதுக்கப்புறம் டைவர்ஸ் அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் சொல்லிட்டு பிரிஞ்சு போயின்னு இருந்துருவாங்க. வர லைஃப் பார்ட்னர் அந்த அம்மா ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க, சரிப்பா நான் உங்களை நம்பி வரேன், ஆல்மோஸ்ட் எனக்கு என்ன சோசியல் பாதுகாப்பு இருக்கு, எனக்கு பொருளாதார பாதுகாப்பு இருக்குன்னு. அப்பனா பண்ண வரனாக்கா அவர் வந்து ஒரு டேர்ம் பிளான் எடுத்துட்டு அந்த அம்மா பிறகு நாமினியா போட்டுருவாங்க. அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் அந்த பாலிசி கரெக்டாக கட்டின்னு வராரு. எப்போ அந்த அம்மாவுக்கு டைவர்ஸ் ஆகுதோ பாலிசி வந்து க்ளோஸ் பண்ணிடுவார். ஆனால் நம்மளுடைய இந்தியன் லைஃப் ஸ்டைலில் நம்ம அது மாதிரி இல்லை. திருமணம் என்பது நம்ம சாகும் வரை, அந்த திருமண பந்தம் திருமண உறவு என்பது நம்ம சாகும் வரை. அப்போ நம்ம சாகும் வரை நம்ம வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு கமிட்மெண்ட் பண்ணிடுறோம், ஒரு ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் பண்ணிடுறோம். அது மாதிரி தான் நம்மளோட ஓன் பாலிசிக்கும் லைஃப் லாங் இருக்கணும், பிரேக் ஆகக்கூடாது நடிமத்தில். அப்போ லைஃப் லாங் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குனாக்கா உங்களுக்கு ஒரு என்டர்மெண்ட் ப்ளஸ் ஹோல் லைஃப் பாலிசி தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த ஒரு சிச்சுவேஷனில் ஹோல் லைஃப் ப்ளஸ் லைஃப் லாங் என்டர்மெண்ட் பாலிசி எது சூட்டபிள்னு பார்த்தோம்னாக்கா நம்முடைய ஜீவன் உமங்க தான் இது பெஸ்ட் சோர்சஸ் இந்த இடத்துக்கு. பெரும்பாலும் பார்த்தோம்னாக்கா பெரும்பாலும் மக்கள் வந்து ப்ரியாரிட்டியில் கோட்டை விட்டுருவாங்க.
எப்படி சொல்றது, இப்ப லைஃப்ல நம்ம சம்பாதிக்கிறது வள்ளுவர் இன்னொரு குறளை மிகவும் தெளிவா சொல்லியிருப்பாரு. இல்வாய்வன் என்பான் இயல்படிய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணை. அதாவது இந்த 3 நபர்களுக்காக நம்ம லைஃப் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. இந்த 3 நபர்களுக்காக தான் இரவும் பகல் என நம்ம அயராம உழைத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. யார் அந்த 3 நபர்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஒண்ணு இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த நம்முடைய பெற்றோர்கள், 2 உலகத்தில் நம்மோடு இணைந்த மனைவி, 3 நம்மால் கொண்டு வரப்பட்ட மனைவி மக்கள். இந்த 3 பேருக்கு தான் நம்மளுடைய உழைப்பும் சரி நம்முடைய வாழ்க்கையும் சரி. ஆனா பெரும்பாலான மக்கள் சரியான நிதி திட்டமிடல் இல்லாத காரணத்தால் அவங்க என்ன பண்றாங்க, இரவு பகல் அயராம உழைக்கும் பணத்தை இஎம்ஐ என்ற பெயரில் கடனாளிகளுக்கும் பெரிய பெரிய கந்து வட்டிக்காரர்களுக்கும் பணத்தை இறைச்சிட்டு தன்னுடைய வாழ்க்கையை இழந்துட்டு அம்போன்னு இருக்காங்க. ஆனா அதுல பேசிக் பிரைமரி காரணம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, அவங்க லைஃப் ஆரம்பிக்க சொல்ல அவங்களுக்குள்ள ஒரு நிதி திட்டமிடலோ இல்ல ஒரு ப்ரியாரிட்டி லிஸ்ட் ரெடி பண்ணாதன் விளைவு தான். ஆனால் இந்த தப்பை இனியும் நம்ம பண்ணக்கூடாது. இந்த தப்பை நாம இனியும் பண்ணக்கூடாது. அப்ப நம்ம இனியும் பண்ணக்கூடாதுன்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, ஒரு ப்ரியாரிட்டி லிஸ்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எதுக்குன்னு பார்த்தோம்னாக்கா, என்சூர் சில்ட்ரன் எஜுகேஷன். இது லோ ப்ரியாரிட்டி தருமா, மீடியம் தருமா, ஹை தருமா? இப்போ என் பொண்ணு படிக்கணும், என்னோட பொண்ணு ஸ்கூல் படிக்கிறது பார்த்தா நீங்கள் வருஷத்துக்கு மினிமம் ஒரு லட்ச ரூபாய் இது வருஷத்துக்கு ஒரு பொண்ணுக்கு. ஆனால் மினிமம் எக்காரணத்தை கொண்டும் நான் உழைத்தாலும் சரி உழைக்கலாலும் சரி அந்த 1 லட்ச ரூபாய் வருஷம் என் பொண்ணுடைய எஜுகேஷனுக்காக நான் கொடுத்துக்கினே இருக்கணும். அப்போ அதுக்கு பெரிய நான் லோ தருணும்னா, மீடியம் தரணும், ஹை தருணா? ஹைனாக்கா பெரும்பாலான பீப்புள் ஹை தான். அப்போ ஹைனாக்கா அதுக்கு என்ன சோர்ஸஸ் முன்னேற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்க? அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் மேரேஜ் ஆர் லைஃப் செட்டில்மெண்ட் கார்பஸ். இதுக்கு லோ ப்ரியாரிட்டி தருவீங்களா, மீடியம் தருவீங்களா, ஹை தருவீங்களா? இதுவும் பார்த்தா நம்ம கல்யாணம் சரி அவங்களுக்கு ஒரு யூஜி பிஜி படிக்கணும்னாக்கா கண்டிப்பாக அதுக்கு ப்ரியாரிட்டி ஹை தான் தருவோம். அதுக்கு என்ன முன்னேற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டோம்னாக்கா பெரும்பாலான மக்கள் முடிப்பாங்க. பெரும்பாலான மக்கள் ஆனா சொல்றது ஹைன்னு சொல்லுவாங்க, ஆனா பிளான் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணது பார்த்தாக்கா லோ தான் இருக்கும். செல்ஃப் ரிலையன்ட் ரிட்டையர்ட் லைஃப். அதாவது நம்ம 60க்கு முன்னாடி டெத் ஆச்சுனாக்கா ஃபேமிலிக்கு பாரம், 60க்கு அப்புறம் நம்ம உயிரோடமா நமக்கு பாரம். ஆனால் இது ரெண்டுத்தையும் சமாளிப்பதற்கு ஒரு ப்ராப்பர் நிதி திட்டம் விட்டு பிளஸ் ஒரு ப்ராப்பர் தொடர் வருமானம் வருவதற்கு ஒரு முன்னேற்பாடு நம்ம செய்துட்டோம்னாக்கா நமக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. ஏன்னா டெத்தை யாராவது தவிர்க்க முடியாது. ஆனா டெத்தால் வரும் பின் விளைவு இருக்க பாருங்க, பொருளாதார பின் விளைவுகள் இருக்குல்ல, அதை பாதுகாப்பதற்கு நமக்கு கடவுள் புண்ணியத்தில் ஒரு வரப்பிரசாதமா நம்ம வேலை இருக்குது. டெத்து யாரும் காப்பாற்ற முடியாது. டெத்து எது மாதிரி வரும்? ஒன்று டோட்டல் பர்மனன்ட் டிசபிலிட்டி. பெரும்பாலும் பீப்புள் சொல்றேன் எப்படி வரும்? டோட்டல் பர்மனன்ட் டிசபிலிட்டிஸ், இல்லை லாசஸ் ஆஃப் ஜாப், இல்லைன்னா டெத். இந்த 3த்தையும் நம்ம கண்ட்ரோல் இல்லை. ஆனால் வந்ததுனாக்கா அது ஒரு ப்ரீகாஷன் கொடுக்கணும்ல. இப்போ பெரும்பாலான மக்களுக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கும், ஆமாங்க நான் பென்ஷன் பிளான் எடுக்குங்க, எனக்கு ஆசை இருக்குங்க, நல்லா தாங்கன்னு. ஆனால் நடைமுறையில் படுத்திருக்காங்களா, நடைமுறையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கான்னு கேட்டோம்னாக்கா பெரும்பாலான மக்கள் இருக்காது. அதுக்கு என்ன காரணம்னாக்கா நான் ஃபர்ஸ்டே சொன்ன பாருங்க, அவுட் கோ மேனேஜ்மெண்ட் அங்கே தப்பு பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஆரம்பத்தான் சொல்லுவாங்களே, ஒரு பழமொழியோட சொல்லுவாங்களே, எவ்வளோ ஆரம்பம் ஆனால் கடைசி தான் தெரியும், பின்னாடி தெரியும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த விளைவுகள் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இந்த வரும் ஜெனரேஷனுக்கு நாம தான் எடுத்து சொல்லணும். அப்போ செல்ஃப் ரிலேட்டட் லைஃபுக்கு நம்ம ஹையா வைக்கனாக்கா மினிமம் இன்னைக்கு எவ்வளோ நம்ம சேவிங்ஸ் பண்ண போகிறோம், அதுக்கு என்ன ப்ரொவிஷன் இருக்கு, அதுக்கு ஒரு முன்னேற்பாடு பண்ணிடணும். ஃபேமிலி மெடிக்ளைம் இதுக்கும் பார்த்தா ஹையாக தான் இருக்கும். அடுத்தது ப்ரொடெக்ட் ஃபேமிலி இன் கேஸ் ஆஃப் டெத். இன்னைக்கு என்னோட ஃபேமிலிக்கு எம் மூலமா மாசத்துக்கு 1 லட்ச ரூபாய் வருமானம் வருது, இன்கம் வருது. அது எக்காரணத்தை கொண்டு நான் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த 1 லட்ச ரூபாய் என்னோட ஃபேமிலிக்கு ரெகுலரா கொடுத்துனே இருக்கும். அடுத்த ஒரு 20-25 வருஷத்துக்கு, அதாவது என்னுடைய அடுத்த ஜென்ரேஷன் என்னுடைய ஃபேமிலி டேக் கேர் பண்ற வரைக்கும் மினிமம் மாசம் 1 லட்ச ரூபாய் வருமானம் வந்துக்கினே இருக்கணும். பிளஸ் இன்னைக்கு 1 லட்ச ரூபாய் வந்தது, அடுத்த வருஷம் 1,10,000 ரூபாய் வரணும். அதுக்கு அடுத்த வருஷம் 1,22,000 வரும். ஏன்னாக்கா 10% வருஷம் இன்ஃபிளேஷன் 10% போட்டுட்டு என்னோட சம்பளம் நான் உயிரோட இருந்தேனாக்கா எப்படி இன்கம் ஏறினே போதோ அது மாதிரி ஒரு வருமானம் அடுத்த ஒரு 25-30 வருஷத்துக்கு இன்க்ரீஸ் ஆகினே போகணும். அதுக்கு என்ன நான் ஒரு முன்னேற்பாடு பண்ணியிருக்கேன், அதுக்கு என்ன ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டோம்னாக்கா பெரும்பாலான மக்களுக்கு லோ தான் இருக்கும். ஆனால் சொல்றது ஹையா சொல்லுவாங்க.
நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோமே, அப்போ உங்களுக்கு இன்கம் ப்ரொடெக்ட் பண்ணுறது பெஸ்ட் சோர்ஸஸ் எதுன்னு பார்த்தோம்னாக்கா இந்த உலகத்திலேயே வேற எந்த ப்ராடக்டும் முடியாதது ஒரே பெஸ்ட் ப்ராடக்ட் நமக்கு தெரிஞ்ச நம்ம இன்சூரன்ஸ் பிளான் தான். இன்சூரன்ஸ் எடுத்துக்கணுமாக்கா அந்த உலகத்திலேயே எல்ஐசி ஆஃப் இந்தியா தான். இப்போ நம்ம மக்களும் கேட்போம் எவ்வளோங்க இருக்குன்னாக்கா அவங்க சொல்லுவாங்க, அவி எங்களுக்கு ஏகப்பட்ட பாலிசி இருக்குங்க, நான் ஏகப்பட்ட பிரீமியம் கட்டிக்கிறேங்க எல்லாம் சொல்லுவாங்க. அதை பார்த்தா பேக்கேஜ் பாலிசியாக இருக்கும், 10 பாலிசி 20 பாலிசி வச்சுன்னு இருப்பாங்க. எல்லா டோட்டல் சம்முஸ்ட்டு சேர்த்தோம்னாக்கா 5 லட்சம் வரைக்கும் தேராது. ஆனால் அவங்க நினைச்சிருப்பாங்க எங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குன்னு. இன்சூரன்ஸ் இருக்குது கரெக்ட் தான். ஆனால் நீங்க உங்களோட ஏர்னிங் கெப்பாசிட்டிக்கு உங்க லைஃப் வேலைக்கு சரிசமமா இருக்கதா இல்ல அண்டர் இன்சூரன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னாக்கா அப்பதான் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரவங்க இது புதுசாக சொல்றீங்க அண்டர் இன்சூரன்ஸ் சட்டைக்கொட்டி இன்சூரன்ஸ் அதெல்லாம் என்ன பண்ணு அப்புறம் உட்கார பேசணும்னாக்கா குறைஞ்சது அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ட்ரீம் அண்ட் ஆஸ்பிரேஷன் சொல்லுங்களேன். நான் சொல்லி முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு 5 பாயிண்ட் சொன்ன மாதிரி அந்த 5 பாயிண்ட் சொல்லி அதுக்கு என்ன வேல்யூ அரைவ் பண்ணோம்னாக்கா அவருடைய ஹியூமன் லைஃப் கால்குலேட் பண்ணி சொன்னோம்னாக்கா பெரும்பாலான மக்களே லோடு இருக்கவங்க இம்மிடியட்டா ஹைக் வந்துருவாங்க. ஆமாப்பா பரவாயில்லப்பா எனக்கு இன்சூரன்ஸ் வேணும் கண்டிப்பா வேணும்னு சொல்லிட்டு எடுத்துருவாங்க. அப்போ அது பீரியடிக் பார்த்தா பெரும்பாலும் மக்கள் ஹையா தான் இருக்கும். ஹவுசிங் நீட்ஸ் அப்புறம் ஹோம் அப்ளைன்ஸ் இது பார்த்தா எல்லாருக்கும் நான் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் ஒரு சிலருக்கு வந்து கடன்லாம் வேண்டாங்க நான் சொந்தமாக கட்டிக்கிறேன் அந்த மீடியம் மூலம் இருக்கலாம். பேரண்ட்ஸ் மெடிக்ளைம் அண்ட் பென்ஷன் இது பார்த்தாக்கா பெரும்பாலும் மக்கள் ஹையாக தான் இருக்கும். எனக்கு நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி வள்ளுவர் சொன்ன மாதிரி இயல்புடைய ஒரு மூவர் சொல்லியிருப்பார். அப்போ நம்மளுடைய பெற்றோர்களுக்கு ஒன்றும் இல்லைங்க மாசம்னாக்கா ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துருங்க, அதையும் கூட வேணாம் ரொம்ப கூட செலவு பண்ண வேணாம், மாசம் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துருங்க. 10,000 ரூபாய் கொடுத்துட்டு அதை வச்சு இதான் பண்ணிக்கிட்டோம் அவங்க. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுவோம்னா பெரும்பாலும் நம்ம பேரண்ட்ஸ் வந்து 10 கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வந்து 10 லட்சம் சம்பளம் மாதிரி அவங்களோட நினைப்பு. கண்டிப்பாக பெரும்பாலும் பேரண்ட்ஸ் வந்து செலவு பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க சிறுக 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 சேர்த்து வச்சுட்டு நம்ம குழந்தைக்கு எப்போ அவங்க நம்ம பாட்டி வீட்டுக்கு போகிறாங்களோ அந்த குழந்தைக்கு ஒரு நகை நட்டோ அது மாதிரி செய்து தருவாங்க. இல்லைன்னு நம்ம குழந்தை பொருளையே அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே போஸ்ட் ஆஃபீஸ் தான். அவங்க தெரிஞ்சதெல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ் நம்ம கூட தர மாட்டாங்க. இல்லை நீங்கள் கொடுத்தா செலவு பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைங்க பேர்ல போஸ்ட் ஆஃபீஸாக ஒரு ஸ்மால் ஸ்கீம்ஸ் மாதிரி ஆரம்பிச்சு அதுலேருந்து சிறு 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 சேர்த்து வச்சுன்னு வருவாங்க. அதுதான் பண்ணுவாங்களே. அப்போ நம்ம லைஃப்பில் ப்ரையாரிட்டின்னு பார்த்தோம்னாக்கா இதுதாங்க இந்த 7 விஷயம் தான். இந்த 7 விஷயத்துக்கு யாரெல்லாம் ப்ராப்பராக பிளான் பண்ணாங்களோ அவங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆகலாம். ஆனால் யாரெல்லாம் இது ப்ராப்பராக இது வரைக்கும் பண்ணலையோ அட்லீஸ்ட் லோவில் மீடியம் கூட இல்லை யாரெல்லாம் மீடியம் லெவல் வரைக்கும் பிளான் பண்ணியிருக்காங்களோ அவங்கள கூற வேண்டிய ஒரே அட்வைஸு தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் லோக்கலில் டூர் கூட போகக்கூடாது. லோக்கல் டூர்னு இது ஊட்டி கொடைக்கானல் அது கூட போகக்கூடாதுன்ற வாழ்க்கையில குடும்பத்துக்கு உறுப்பினர் அந்த பிரியாரிட்டி சொன்னாங்களே இந்த 7 விஷயத்துக்கு தாங்க. இந்த 7 விஷயம் தான் நீங்களும் சரி நாங்களும் சரி அல்லும் பகலும் பார்க்காம நம்ம உழைச்சு கொண்டது யாருக்காக இந்த இவங்களுக்கு ஒரு ப்ரொவிஷன் ரெடி பண்ணி தரணும். இந்த இவங்களுக்கு ஒரு ப்ரொவிஷன் ரெடி பண்ணி கொடுத்துட்டு பிறகு அதுக்கப்புறம் ஏதாவது மிச்சம் மீதி இருந்தால் நீங்க வந்து எந்த வேர்ல்டு டூர் போங்க தப்பே இல்லை. ஆனால் இதுக்கு எல்லாமே ஒரு லோ ப்ரியாரிட்டி அதாவது நீங்க மனசுல நினைச்சுருப்பீங்க ஹை இருக்கு அப்படின்னு நினைச்சுருப்பீங்க. ஆனா எல்லாமே பார்த்தாக்கா லோ அந்த லெவல் தான் இருக்கும். அந்த லெவலை வச்சுக்கிட்டு நீங்க ஹை நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களையும் அறியாமல் நீங்களே ஏமாத்திக்கிட்டு உங்களுக்கு சார்ந்து இருக்கிற குடும்ப உறுப்பினர்கள் அவங்களே ஏமாத்திட்டு போவீங்க. இதெல்லாம் எப்ப தெரியும்னு பார்த்தோம்னாக்கா ஊர்ல ஏதோ ஒரு டெத் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க பெரிய மனுஷன் ஃபர்ஸ்ட் கால் யாருக்கு வருன்றீங்க அவங்க மாமா மச்சான் சொந்தக்காரு பங்காளி யாருக்கும் சொல்லக்கூட மாட்டாங்க. நமக்கு தானே ஃபோன் வருது. நமக்கு ஃபோன் வர சொல்ல எந்த முதல் நம்ம முடிஞ்சு போவோம். நமக்கு நல்லா தெரியும் அவருக்கு இருக்கு 50,000 பாலிசி தான். அந்த 80,000 பாலிசி நமக்கு எடுத்துக்க மாட்டாரு. ஏதோ ஒரு பையன் கம்பல் பண்ணி திருப்பாப்பல கிளைம் எவ்வளவு தருவோம் எல்லாரும் கேட்பாங்களே. ஆனா நான் கேட்கிற ஒரே கேள்விதான். ஆனா அவருடைய லக்ஸரி லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னாக்கா மாசத்துக்கு குறைஞ்சது 2-3 லட்சம் ரூபாய்க்கு செலவு பண்ணிருப்பாரு. ஃபேமிலி மேல எக்ஸ்பென்சஸ் பார்த்து 2-3 லட்சம் செலவு பண்ணிருப்பாரு. அதுல ஒரு 50,000 ரூபாய் ஒரு இன்சூரன்ஸ் கொடுத்தாருக்கா அவரையும் அவருடைய குடும்பத்தை பெரிய லிஸ்ட் சொல்லியிருந்தாங்களே இது எல்லாம் ப்ராப்பரா நம்ம சேவிங்ஸ் பண்ணி கொடுத்துருப்போம். அன்னைக்கு யாரும் அட்வைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. மாமன மச்சம் யாரும் அன்னைக்கு அட்வைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். நாங்கள் பண்ணிட்டேன் ஒரு 50,000 தான் சம்பளம் இருக்கு அதை வச்சு நாங்கள் என்ன பண்றது அட்லீஸ்ட் என்னுடைய டிரைவர் கூட நான் சம்பளம் கூட எதுவும் தர முடியாது இப்போ போய் சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்கன்ற. அப்போ என்ன சொல்ல போறேனாக்கா உங்களுடைய ப்ரையாரிட்டி லிஸ்ட் பர்ஃபெக்டா ஹை லெவலில் ரெடி பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வேணா நீங்களோட டூர் பிளானிங் எதை வேணா பிளான் பண்ணுங்க. அப்படி இல்லைனாக்கா லோக்கல் டூர் கூட தயவுசெய்து பிளான் பண்ணாதீங்க. லோக்கல் டூர் பிளான் பண்ணலாம் கூட நான் சொன்ன இந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட் உங்க மைண்ட்ல இருந்தே இருக்கட்டும்.
எது உண்மையான சந்தோஷம் தரும் குடும்பத்துக்கு, நம்ம டூரா இல்லை இந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட்டுக்கு ஃபண்டு அலாட் பண்ணுறதா, எது நினச்சிருக்கு ஒவ்வொருத்தரும் இப்படி பிளான் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இதில் நான் ஒரு 2 விஷயமா தான் உங்களுக்கு கன்சல்ட் பண்ணுறேங்க. எதுனாக்கா ரெண்டாவது இருக்குங்களே, ஆல்மோஸ்ட் சில்ட்ரன்ஸ் மேரேஜுக்கு வந்து எப்படி ஒரு கார்பஸ் கிரியேட் பண்ணுறது, செல்ஃபுக்கு நம்ம எப்படி ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு உருவாக்குறதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கனவு தான். எது குழந்தைகளுடைய நல்ல லைஃப் செட்டில்மெண்ட் பண்ணுறது, அவங்க எஜுகேஷன் நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுக்கறது, எல்லா பேரண்ட்ஸுக்கும் வந்து ஒரு ஆனந்தம், ஒரு எப்படி சொல்லுறது, ஒரு பிரதிபலிப்பு, அதான் சொல்லுவோம். ஒரு சந்தோஷத்து உச்சக்கட்டம் அதுதான் சொல்லுவோம். என்னது, நம்ம குழந்தை நல்லா படிச்சுட்டு லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு அவங்க மேரேஜ்னு வருது பாருங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, பெரும்பாலும் கையில் இருக்க எல்லா காசும் எடுத்து அது பயன்படுதோ எல்லாத்தையும் எடுத்து விரயம் பண்ணிடுவோம். அப்போ மேரேஜ்னு வந்ததுனாக்கா 3 லெவல் இருக்கு. 1 மினிமம், 2வது ரீசனபிள், 3வது ஆஸ்பிரேஷன். 3 லெவல் பண்ணலாம் மேரேஜ். அப்போ ஒரு குழந்தைக்கு இன்னைக்கு ஒரு பெண் குழந்தைக்கு மேரேஜ் பண்ணனாக்கா குறைஞ்சது 50 லட்சம் ஆகுங்க. ரீசனபிள்னா 75 லட்சம் ஆகும். இல்லைங்க பரவாயில்லைங்க, நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4 லட்ச ரூபாய் 5 லட்ச ரூபாய் ஒரு மண்டபமே எடுத்து பண்ணணும் அப்படின்னாக்கா, அதுக்கு அப்புறம் பார்த்தோம்னாக்கா ஆஸ்பிரேஷன் லெவல். இந்த ஆஸ்பிரேஷன் லெவல் மேரேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா ஆல்மோஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு அவங்களே ஃப்ளைட் சார்ஜ், ஃப்ளைட்டு ப்ளஸ் ஏர்போர்ட்லேருந்து மண்டபத்துக்கு வரதுக்கு காரு எல்லாமே அவங்க ரெடி பண்ணுவாங்க. அது மாதிரி திருமணம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோங்களே, அது மாதிரி திருமணம் ஆஸ்பிரேஷன் லெவல்னு சொல்லுவோம். இதெல்லாம் தப்பு இல்லை கண்டிப்பாக. ஆனால் இதுக்கு இப்போ ஒரு ப்ராப்பர் திட்டம் இருக்குதா, திட்டம் இருந்து நம்ம பயன்படுத்துகிறோமா எப்படிக்காக பெரும்பாலும் மக்கள் முடிப்பாங்க. அப்போது ஒரு குழந்தைக்கு கண்டிப்பாக திருமணம் பண்ணணும். திருமணத்துக்கு 50 லட்ச ரூபா பணம் தேவை. ஆனால் அது எப்படி பிளான் பண்ணாக்கா இப்படி தான் பண்ணணும். ஆல்மோஸ்ட் இந்த பேலன்ஸ் இருக்குங்களே, எக்காரத்தை கொண்டும் இந்த 25 lakhs இருக்குங்களே, அந்த 50 lakhs இருக்குங்களே, இந்த 50 lakhs எக்காரத்தை கொண்டும் காமரேஜ் பண்ணக்கூடாது. இந்த 50 லட்ச ரூபா மினிமத்துக்கு எந்த ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இந்த 50 லட்ச ரூபாய் எங்கே வரணுனாக்கா குறைஞ்சது உங்களுக்கு பீட்டா 0ல் இருக்கணும். பீட்டா 0ன்றது எது, ஆல்மோஸ்ட் நம்ம அந்த கவர்மெண்ட் பாண்ட்ஸு, ட்ரெஷரி பில்லு ப்ளஸ் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸு, நம்மளுடைய எல்ஐசி பாலிசியோட இருக்கிற என்டோமெண்ட் டைப் பாலிசி, இதில் எக்காரணத்துக்கும் இன்னைக்கு ரிஸ்கே இருக்கக்கூடாது. ரிஸ்க்கு பீட்டா 0வாக இருக்கணும். ரிமினிக்கு அதே தான் சொல்கிறேன், ரீசனபிளும் 50 லட்ச ரூபாய், ஆஸ்பிரேஷன் 50 லட்ச ரூபாய், மீதி 25 lakhs இருக்குல்ல, அந்த 25 lakhs நம்ம எவ்வளோனா ரிஸ்க் எடுக்கலாம், தப்பு இல்லை. அப்போ இந்த 50 லட்ச ரூபாய் கண்டிப்பாக நம்ம ரெகுலராக வரனாக்கா சேவிங்ஸ் மோட் எப்படி இருக்குனாக்கா மாதம் குவார்டர்லியோ ஆஃப்லையோ இயர்லியோ ரெகுலராக காட்டுற மாதிரி இருக்கணும். ரீசனபிளுக்கு அதே மாதிரி தான் இருக்கணும். இந்த ஆஸ்பிரேஷன் லெவலுக்கு வந்து எப்பப்போ பணம் இருக்கோ அப்பப்போ மட்டும் நம்ம எடுத்து வைப்போம். ஏன்னா எக்ஸஸ் அமௌண்ட்டு எல்லா மாதமும் இருக்காது. அப்போ வந்து ஆஸ்பிரேஷனுக்கு எடுத்து வைப்போம். அப்போ ரிஸ்க் ஆன் கேபிட்டல் பார்த்தோம்னாக்கா மினிமத்துக்கு நோ ரிஸ்க். அதாவது நம்ம கட்டுற பிரீமியத்துலையும் சரி, கட்டுற மெச்சூரிட்டி அமௌண்ட்லையும் சரி ரிஸ்க் வந்து இருக்கவே கூடாது. கம்பல்சரி அமௌண்ட் ரிட்டர்ன் வந்தே ஆகணும். இதில் பார்த்தா மாடரேட் ரிஸ்க் இருக்கணும். ரீசனபிள் பார்த்தோம்னாக்கா மாடரேட் ரிஸ்க்கு. ஆஸ்பிரேஷன் பார்த்தாக்கா அக்ரெசிவாக இருக்கணும். வித்ட்ராவல் ஃபெசிலிட்டி பார்த்தோம்னாக்கா லெஸ் லிக்விட், அதாவது பாலிசியை நடுமத்தை சரண்டர் பண்ணாக்கா ஹெவியாக லாஸ் வரணும். அதுமாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். மினிமத்துக்கு வந்து அதுமாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ரீசனபிள் பார்த்தோம்னாக்கா மீடியம் லிக்விடிட்டி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஆஸ்பிரேஷன் பார்த்தா ஹைலி லிக்விடிட்டி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், ஒரு டாக்டருக்கு கல்யாணம் ஆகணும்னாக்கா குறைஞ்சது 50 லட்ச ரூபாய் ஆகும். இப்போ 50 லட்சம் கண்டிப்பாக டேட்டும் ஃபிக்ஸ்டு, அமௌண்ட்டும் ஃபிக்ஸ்டு, நேரமும் ஃபிக்ஸ்டு, இந்த 3 சேர்ந்துருக்கணும். எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிடைக்குன்னு பார்த்தோம்னாக்கா பீட்டா 0 எதுன்னு பார்த்தோம்னாக்கா நம்ம எல்ஐசியில் இருக்கிற அனைத்து என்டோமெண்ட் திட்டங்களும். இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து 0 வயசுன்னு வச்சுக்கோமே, அந்த குழந்தைக்கு இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷனுக்கு ஒரு 50 லட்சம் ஆகுது. ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு மாடரேட் திருமணம் பண்ணால் 50 லட்சம் ஆகுதுனாக்கா அந்த குழந்தைக்கு அட்லீஸ்ட் அந்த பேரண்ட்ஸ் வயசு 40 வயசுன்னு வச்சுக்குவோம். அந்த பேரண்ட்ஸ் என்ன சஜஷன் பண்ணாக்கா 8500 ரூபாய் மாதம் கட்டினா போதும். 16 வருஷம் கட்டுங்க. 8500 ரூபான்றது 16 வருஷம் கட்டினீங்கன்னாக்கா 9 வருஷம் வெயிட் பண்ணுங்க. 25th இயர் எண்டில் உங்களுக்கு கேரண்டடாக 54 லட்ச ரூபாய் பணம் வரும். இந்த 54 லட்ச ரூபாய் டேட்டும் ஃபிக்ஸடு, அமௌண்ட்டும் ஃபிக்ஸடு, தைரியமாக இருக்கலாம். இதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை, பணம் கண்டிப்பாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பீட்டா 0. அப்போது இதேமாரி மக்களுக்கு சஜஷன் பண்ணலாம்.
ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க ஆல்மோஸ்ட் பீட்டா வந்து பரவாயில்ல தம்பி, ஆல்மோஸ்ட் அந்த ரிஸ்க் எடுக்கிறேன் பரவாயில்லனாக்கா 50 லட்சத்துக்கு வரைக்கும் எக்காலத்துக்கு வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ரிமைனிங் 25 லேக்ஸ் இருக்குங்களா, ரீசனபிள் மாடரேட் ரிஸ்க்குன்னு சொல்கிறல, அது வேணால் நம்ம ரிஸ்க் எடுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணனாக்கா மாதம் ஒரு 2500 ரூபாய் 3000 ரூபாயில் ஒரு எஸ்ஐபி மாதிரி ஸ்கீம் போட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு எஸ்ஐபி மாதிரி போட்டுட்டு அதில் ரிஸ்க் எடுக்கலாம். ஆனால் அதில் பார்த்தோன்னாக்கா எப்போ மார்க்கெட் தரதோ அப்போ தான் நீங்கள் வாங்கிக்கணும். உங்களுடைய அவசர தேவைக்கோ நம்மளுடைய அவசர தேவைக்கோ கண்டிப்பாக மார்க்கெட் தராது. அடுத்துக்கு ஆஸ்பிரேஷன் பார்த்தாக்கா பீட்டா மோர் தென் 1, அது ஹைலி ரிஸ்க்கு. சம்டைம் உங்கள் அசலே எல்லாம் காணாமல் போயிடும், அதேமாரி ஒரு ரிஸ்க்கு. அப்போ பீட்டா மோர் தென் 1 சொல்லுவோம். அப்போ எக்காரணத்து கொண்டும் நீக்கிற சுச்சுவேஷனில் லைஃப்பில் ஒவ்வொரு சுச்சுவேஷனும் ஒவ்வொரு ஆங்கிலும் ஒவ்வொரு கடமைகளும் பொறுப்புணர்வுகளும் அந்த 3 லெவலில் எடுத்தோம்னாக்கா, ஏன்னா மினிமம் ரீசனபிள் ஆஸ்பிரேஷன் 3 லெவலில் எடுத்துட்டு அட்லீஸ்ட் இது மினிமம் லெவலுக்கு கம்பல்சரி எல்லா மக்களையும் சேவிங்ஸ்னாக்கா நம்ம எல்ஐசி அப்படி சொல்லி கொண்டு வந்தோம்னாக்கா, நான் சொன்ன மாதிரி எல்ஐசி 50 லட்சம் காமர்ஸ் பண்ணாதீங்க. ஒரு சில சொல்லலாம், இல்லைங்க நீங்கள் வந்து எதுக்காக நீங்கள் இருக்கிற பேப்பரும் சரி மீடியாவும் சரி எப்படி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கனாக்கா, அதுனாக்கா தேவையில்லாமல் 8500 அங்கே கொடுக்குறீங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் 2500 கொடுத்தாலே உங்களுக்கு 25 லேக்ஸ் தரும். ஆனால் இதே வந்து 8500 கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 2.5 கோடி தரும், 3 கோடி தரும், 4 கோடி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்சாக்ஸும் ஏறினே வரும், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் உங்களுடைய நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பாருங்க, அந்த ஃபண்டு வளர்ந்துதா, நீங்கள் ரிட்டர்ன் வாங்கினீங்களா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பெரும்பாலும் மக்கள் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. நான் வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து 23 வருஷமாக ஆயிடுச்சு, 23 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 23 வருஷத்தில் எந்த ஒரு கோட்டேஷனோட நான் கண்ணால் பார்த்ததில்லை, இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை. ஆனால் மார்க்கெட்டு வளர்ந்து 100 சென்செக்ஸ் 100லேருந்து நீங்கள் பார்த்தா 40,000 பாயிண்ட்டுக்கு இருக்குது. சென்செக்ஸ் வளருது, ஆனால் நீங்கள் வளர்ந்தீங்களா? சென்செக்ஸ் கொடுத்தது, ஆனால் உங்களுக்கு கொடுத்ததா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 0 தான். ஆனால் இன்னைக்கு இருக்கிற மீடியாவும் சரி ஃபினான்ஷியல் பிளானர்னு சொல்லிட்டு மக்களை எல்லாம் மிஸ்கைட் பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்கனாக்கா, நீங்கள் ஒரு டேர்ம் பிளான் எடுத்துக்கோங்க, இன்சூரன்ஸாக ஒரு டேர்ம் பிளான் எடுத்துக்கோங்க, டிஃப்ரென்ஸ் போர்ஷன் எடுத்து வந்து ஸ்டாக் மார்க்கெட்டையும் இதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணுங்க, எஸ்ஐபிலையும் இன்வெஸ்ட் பண்ணுங்க, இல்லை ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்படியே ஒரு மிஸ்கைட் பண்ணுறாங்க மக்களே. இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு மக்களுக்கு நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, யாரெல்லாம் இந்த கான்செப்ட் போறாங்களோ, அதாவது இன்சூரன்ஸா டேர்ம், இன்வெஸ்ட்மெண்ட்டா மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர்ஸ், யாரெல்லாம் இந்த காம்பினேஷன் வராங்களோ பெரும்பாலும் மக்கள் நியர்லி ஒரு 100ல 2 பேரோட அந்த ரிட்டர்ன் வாங்க ஒரு நல்ல ரிட்டர்ன் எடுத்து வர மக்கள் யாருமே இல்லை. ஏன்னாக்கா பணம் என்பது நம்மளுடைய எமோஷன் சம்மந்தப்பட்டது. மார்க்கெட் நல்லா இருக்க நம்ம ஆஹா ஓஹோன்னு சொல்லுவோம். மார்க்கெட் டவுன் ஆச்சுனாக்கா நம்ம ஒரு அந்த விரிக்கு பயம் வந்துடும். என்னதான் நீங்க எக்ஸ்பர்ட் இருந்தாலும் கூட ஐயோ பணம் குறைஞ்சினா போகுது அந்த பயம் வந்து பாதியில எடுங்க. ப்ளஸ் இங்க என்டோமெண்ட் பாலிசி டேர்ம் பிளான் கட்டிருக்கீங்களே அந்த பாலிச்சும் இது என்னங்க சத்தான் காசு இல்லைன்னா இல்லை, இது எதுக்கு நாங்க தேவையில்லாம நான் கட்டிங்கிறது, இந்த காசையும் இந்த பாலிசி நான் சரண்டர் பண்ணிடுங்க. அப்போ நீங்க எடுத்த நோக்கம் கண்டிப்பா ஃபுல்ஃபில் ஆகாது, நிறைவேறாது. ஆனால் இதுவே ஒரு என்டோமெண்ட் டைப் ஜீவன் லேப் அது ஒரு திட்டத்தை எடுத்தீங்கன்னாக்கா நீங்க பணம் கட்டுறதும் 14 வருஷம் தான் கட்ட போறீங்க, 9 வருஷம் வெயிட் பண்ண போறீங்க. அப்போ உங்களுடைய கமிட்மெண்ட் இஎம்ஐ கமிட்மெண்ட் 16 வருஷம் தான். ஆனா நீங்க தர 8,500 ரூபாய்க்கு நாங்க அதுல வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் உள்ள ஆட் பண்ணிக்கிறோம் பார்த்தோம்னாக்கா, நார்மல் டெத்னாக்கா 20 லட்ச ரூபாய், டியூ டு ஆக்சிடென்ட்னாக்கா 40 லட்ச ரூபாய், டியூ டு ஆக்சிடென்ட் 40 லட்ச ரூபாய். இதே வந்து ஒரு டியூ டு ஆக்சிடென்ட் போது ஒரு டெத் ஆயிடுச்சு ஆனால் பர்சன் உயிரோட இருக்காருனாக்கா டோட்டல் பர்மனன்ட் டிசேபிள்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கு. அந்த ஃபீச்சர்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நீங்க கட்டுற பிரீமியத்து மேலே 80C கிளைம் பண்ணிக்கலாம், 80D மெச்சூரிட்டியும் டாக்ஸ் ஃப்ரீ. இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. கொடுத்தும் இன்னைக்கு ஆவரேஜா 7-8% ரிட்டர்ன் தரனாக்கா உலகத்திலேயே மிக உன்னதமான திட்டம், அது கேரண்டா திட்டம் எதுன்னு பார்த்தோம்னாக்கா எல்ஐசியில் தர இந்த திட்டம் தான். அப்போ எக்காரணத்தை கொண்டோம் லைஃப்ல ஒரு வீடு கட்டுறீங்களா, சில்ட்ரன்ஸோட எஜுகேஷனா, சில்ட்ரன்ஸோட மேரேஜா, இல்லை உங்களுக்கு செல்ஃப் பென்ஷன் பிளானா, அது எல்லாத்துக்கும் 3 விதமா பிரிச்சு வச்சிருங்க. மினிமம், ரீசனபிள், ஆஸ்பிரேஷன் சொல்லிட்டு. இப்போ இந்த மினிமம் லெவல் இருக்குங்களே, இந்த மினிமத்துக்கு நீங்க இன்சூரன்ஸ்ல கொடுத்துருங்க, ஏன்னா கேரண்டீடா கன்ஃபார்மா தருவோம். ரீசனபிள் ஆஸ்பிரேஷனா நீங்க வேற எங்க கூட இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு மக்களுக்கு சொல்லி புரிய வச்சோம்னாக்கா இன்னைக்கு இருக்கிற ஆல்மோஸ்ட் 130 கோடி மக்கள் குறைஞ்சது இந்த பினான்சியலே குறைஞ்சது 100 கோடி மக்கள் நமக்கு இன்சூரன்ஸ் திட்டத்தை எடுத்துக்குவாங்க. இது வேணா ஒரு சிலர் என்ன சொல்றாங்கனாக்கா, இவர் வந்து
சொல்லிட்டு என்ன சொல்லிருப்பானாக்கா, ஹியூமன் பீயிங் ஆர் ஹைலி இரேஷனல், தே ஆஃபன் டூ வாட் இஸ் ஹார்ம்ஃபுல் தெம்செல்வ்ஸ். இவர் வந்து நோபல் பிரைஸ் எக்கனாமிக்ஸ், இவர் வந்து நோபல் பிரைஸ் வின் பண்ண எக்கனாமிக்ஸ். இவர் என்ன சொல்றாருக்கா, மக்கள் வந்து தனக்கு எது பெரிய தவறுன்னு தெரியும், ஆனா அதுதான் பனிஷ்மெண்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த பீப்புள் யாருன்னு பார்த்தாக்கா பீட்டர் லைன்ஸ். இவர் வந்து மெஜிலியன் ஃபண்ட் மேனேஜர், அதாவது ஃபெடிலிட்டின்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி இருக்கு யூஎஸ்ல வந்து, ஃபெடிலிட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு கம்பெனி இருக்கு. அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் தரான்னு பார்த்தோம்னாக்கா, despite the funds huge success, the majority of the shareholders lost money. என்ன சொல்றாருனாக்கா, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு பணம் யாரெல்லாம் ஏர்ன் பண்றாங்கனாக்கா, அந்த மக்கள் வந்து ஒரு டெம்ப்ட்ல வந்து உள்ள வராங்க, உள்ள வந்துட்டு அதே டெம்ப்ட்ல வெளியே ஓடிடுறாங்க. ஆனாக்கா அவங்களுக்கு வெளியே போறாங்க, லாஸ் பண்றா பாருங்க, யாரெல்லாம் வெயிட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் நல்ல கெயின் கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. இவர் பார்த்தோம்னாக்கா மார்க் சவுர்டன், இவர் வந்து அமெரிக்கனுடைய எக்கனாமிஸ்ட். இவர் என்ன சொல்றாருனாக்கா, over the past 20 years the average stock market mutual funds gained 13% CAGR, but the average fund invested earned only 3.5%. யாரு? அமெரிக்கனுடைய எக்கனாமிஸ்ட், இன்னமும் உயிரோட தான் இருக்காரு. அவர் சொல்றாரு 13% CAGR கொடுத்திருக்கு, ஆனா இன்னைக்கு முன்னுக்கு எவ்வளவு கிடைச்சது? 3.5%. ஆனால் எங்களுடைய ஜீவன் லேப் ஆன் அண்ட் ஆவரேஜ் 7% தருது. இது எந்த விதத்துல உங்களுக்கு பாரு 7% யார் தர முடியும் உங்களுக்கு? ரிட்டர்ன் வித் லைஃப் கவரேஜ், ஆக்ஷன் பெனிஃபிட் கவரேஜ், டோட்டல் பர்மனன்ட் டிசபிலிட்டி கவரேஜ், இந்த இவ்வளவு ஃபீச்சர்ஸும் கொடுத்து உங்களுக்கு 7% உலகத்தை வேற எந்த ப்ராடக்ட் தர முடியும்? இதெல்லாம் வந்து இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ரெக்கார்டு நீங்க வேணா கூகுள் கூட சர்ச் பண்ணி பாருங்க. இவங்களோட 2-3 புக்ஸ் எழுதிருக்காங்க. இந்த புக்ஸை வாங்கி படிங்க, படிச்சு பார்த்தா தான் தெரியும்ன்றோம். ஆனா இன்னைக்கு மக்கள் என்ன சொல்றாங்க, எப்படி ப்ரொமோட் பண்றாங்க? இன்சூரன்ஸா வேஸ்ட் அப்படிதான் ப்ரொமோட் பண்றாங்க. என்ன சொல்றாங்க, அப்போ நம்மள வந்து நமக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பர்ட் இருக்காங்க, ஆனா நாமெல்லாம் நம்ம வாய மூடி அமைதியா இருக்கிறதால ஆல்மோஸ்ட் என்ன சொல்றாங்க, ஒரு தப்பு கூட உண்மைன்னு தெரியுது மக்களுக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இல்ல அதுவும் தப்பு, இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மிக்ஸ், அதனால ஒவ்வொரு ப்ராடக்ட் ஒவ்வொரு யூனிக்னஸ். ரேஸ் பேக் உருவாக்குறது ரேஸ்க்காக தான், கார் வாங்குறது ஒரு கம்ஃபர்டபுளுக்கு தான், பஸ் வாங்குறது ஒரு 50 பேர் 100 பேர் சேர்ந்து போகிறது தான். ஆனா ஒவ்வொரு ப்ராடக்டும் ஒவ்வொரு யூனிக்னஸ். அது எக்காரந்த கொண்ட பைக் வந்து காரா கூட இல்ல, காரை வந்து பஸ்ஸோட கம்பேரிசன் பண்ணவே கூடாது. அதே போலதான் இன்சூரன்ஸை எக்காரணத்தை கொண்டும் மற்ற ப்ராடக்டோட கம்பேர் பண்ணீங்கன்னா அது உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டு ஈக்குவல் ஆயிடும். அது உங்களுக்கு நீங்க ஏமாத்திக்கிட்டு ஈக்குவலு. எக்காரணத்தை கொண்டு இன்னும் இன்சூரன்ஸ்ன்றது உங்களுடைய ஏர்னிங் பவரை, உங்களோட குடும்பத்தை உங்களையும் பாதுகாக்கிற பொருள். இதை போயிட்டு எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு ப்ராடக்டோட கம்பேரிசன் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணீங்கன்னாக்கா நீங்க ஏமாத்துறீங்க, உங்க குடும்பத்தினுடைய லவ்வபிள் உறுப்பினர் மக்களை அனைவரும் நீங்க ஏமாத்துறீங்க. இந்த தப்பு பண்ணக்கூடாது. இதே தான் இந்த எக்ஸ்பர்ட்டும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா லைஃப்ல பார்த்தோம்னாக்கா இதுதான் சொன்னேங்க, ஆஃப்லி ரிட்டையர்ட் லைஃப். இப்போ அந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம் போயிட்டு ஒரு 30 வயசு பையனுக்கு போய் கட்டணும்னு வச்சுக்கோமே, 30 வருஷம் பொண்ணுக்கு போய் கட்டணும்னு வச்சுக்கோமே, ஏமா இப்பயே ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா இப்போ சிறுகு சிறுகு சேர்த்து வச்சிங்கனாக்கா நாளைக்கு வந்து உங்க ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் வந்து பெருசா இன்க்ரீஸ் ஆகும், பெருசா வளரும் அப்படின்னு கேட்டோம்னாக்கா பெரும்பாலும் மக்கள் என்ன சொல்லுவாங்கனாக்கா, நாங்க சார் 30 வயசு தான் ஆச்சு, இப்ப போயிட்டு எனக்கு வயசான அந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்களே, நீங்க கிரேசியா நாங்க கிண்டல் பண்ணீங்களா, இப்ப போயிட்டு பென்ஷன் பிளான் எடுக்க சொல்றீங்கன்னு. சரி பரவாயில்ல, அந்த பீப்புளே ஒரு 40 வயசு ஆக சொல்ல என்ன கதை சொல்லுவாங்க பார்த்தோம்னாக்கா, இல்ல சார் இப்ப என்னுடைய ஃபாதருடைய கமிட்மெண்ட் தான் முக்கியம், என்னுடைய பேரண்ட்ஸோட கமிட்மெண்ட் தான் முக்கியம், அப்பா ரொம்ப சீரியஸா இருக்கிற ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு இருக்குது, வாங்குற சம்பளம் எல்லாம் முக்கால்வாசி அவங்களுக்காகவே போயிடுது, அதனால எனக்கு கமிட்மெண்ட் எல்லாமே பேரண்ட்ஸ் உடைய ஹெல்த் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் இந்த 40 வயசு பீப்புள் 50 வயசு ஆக சொல்ல அப்ப போய் கேட்டேன்னு வச்சுக்கோமே, சார் என்ன சார் என்னுடைய ப்ரையாரிட்டியே வந்து குழந்தையுடைய ஹையர் எஜுகேஷன் முடிச்சிட்ட உடனே மேரேஜ் இருக்கு, இந்த டைம்ல போயிட்டு கேட்குறீங்களா சார், என்ன சார் எந்த விதத்துல சார் நியாயம், எனக்கு சம்பாதித்து 10 கூட மாட்டேங்களேன்னு கிரிட்டிசைஸ் சொல்லுவாங்க. அதாவது 30 வயசு இருக்கிற பீப்புளுக்கு எழுப்பி கேட்டோம்னாக்கா கிரேசியான்னு கேட்பாங்க, கிண்டல் பண்ணுவோம். சரி அந்த 30 வயசு பீப்புள் வந்து 40 வயசா மாற சொல்லும், அப்ப போய் கேட்கறோம் அதே பீப்புளுக்கு. அப்ப கேட்ட என்ன சொல்றாரு சாக்கு போக்கு, இல்லைங்க எனக்கு தேவை வந்து என்னுடைய பேரண்ட்ஸை செட்டில் பண்ணணும், என் பேரண்ட்ஸை விட நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃப் தரணும்னு சொல்லுவாங்க. சரி இந்த 40 வயசு பீப்புள் வந்து மறுபடியும் 50 வயசு மாற சொல்லும், அவர்களே போய் கேட்கணும்னு வச்சுக்கோமே, அவர் என்ன சொல்லுவாருனாக்கா என்னுடைய ப்ரையாரிட்டி வந்து என்னோட குழந்தையுடைய ஹையர் எஜுகேஷன் மேரேஜுக்கு தான் சொல்லுவோம்ல. சரி இந்த 50 வயசு பீப்புள் 60 ஆக சொல்லும், அப்ப போய் கேட்கற அவர்களை என்ன சொல்றாரு, அப்பா என்ன சார் இப்போ வந்து கேட்குறீங்களே, ஒரு 20 வருஷம் முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்குமே,
அப்படின்னு நம்மளே கிரிட்டிசைஸ் பண்ணுவோம்ன்ற இதெல்லாம் நடக்குது. ஆனால் 50-30 வயசு மக்கள் வந்து மாசத்துக்கு 10,000 ரூபாய் எடுத்து வச்சிருந்தாருனாக்கா, மாசத்துக்கு 10,000 ரூபாய் 8% தர ரிட்டர்ன் எடுத்து வச்சிருந்தாருனாக்கா ஏறக்குறைய அவருக்கு வந்து 1,50,00,000 ரூபாய் கார்பஸ் கிரியேட் ஆயிருக்கும். இல்ல 40 அவர் ஒரு 10 வருஷம் டிலே பண்ணி 40 ஸ்டார்ட் பண்றாருனாக்கா 50,29,000 தான் கிடைச்சிருக்கும். இதுல 50 வயசுல ஸ்டார்ட் பண்ணாருன்னா வெறும் 18,42,000 தான் கிடைக்கும். ஆனா பெரும்பாலும் மக்களுக்கு தான் இருக்கும், தனக்குன்னு ஒரு அமௌண்ட் இருக்கணும், சுயமரியாதை வாயணும் அப்படின்னு இந்த எப்போ வரும்னாக்கா நியரிங் 60 வயசு தான் வரும். கண்கட்ட பெண்ணே சூரியபதியும். அதாவது ஒருத்தருக்கு வயசானவருக்கு வந்து பக்தி ரொம்ப அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, சாமி மாதிரி பக்தி இல்லை அர்த்தம் இல்லை. அவர் சாவப்படுற சாவமாட பயம், பயத்தால பக்தி, பக்தியில சாமி கும்பிடணும் பயம். பக்தி எப்ப இருக்கணும்? குழந்தை பருவத்துல இருந்து இருக்கணும், இளமை வயசுல இருந்து இருக்கணும். அதுதான் உண்மையான பக்தி அப்படின்னு சொல்லுவாங்க இதுன்னு. அது போலதான் பென்ஷன் எப்போ ஒரு ஞாபகம் வரும்னாக்கா 60 வயசு வருஷம் பென்ஷன் ஞாபகம் வரும். ஆனா நம்ம 30 வயசுல இருந்து கேட்டு போறேன், சார் உங்களுக்கு தனியா எடுத்து வச்சுக்கோங்க, உங்க ஒய்ஃபுக்கு தனியா வச்சுக்கோங்க, எப்படி இருந்தாலும் உங்க பேர்ல இருக்கிற சொத்துக்கள் உரிமைகள் கண்டிப்பா வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு உரிமை மாத்தி தருவீங்க. ஆனா அவங்க உங்களுக்கு நீங்க நின்றாதீங்க, உங்களுக்கு ஒரு தனி கார்பஸ் இருக்குன்னு நம்ம சொல்லி நிற்போம். அன்னைக்கு லிசன் பண்ண மாட்டாங்க. நாளைக்கு பக்கத்து வீட்டுக்கார எதிர் வீட்டுக்கார ஏதோ ஒரு பிரச்சனை அடிப்பட்டு வதப்பட்ட போறதா அவருக்கு வந்து ஒரு சுயோ நானேது வரும், ஐயோ நமக்குன்னு எதுவுமே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் தெரியும், பெரிய ஒரு டெக்ஸ்டைல் நிறுவன ஓனர் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருமே ஒரு அந்த ஸ்டோரிய கேஸ் ஸ்டடிஸே தெரியும். அவரு அவங்க குழந்தை சின்ன பையன் பேர்ல அவர் பேர்ல இருக்க 1000 கோடி ஒருத்தர் ஷேர்ஸை மாற்றத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் மாத்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் பொறுத்து வீட்டுல சின்ன பிரச்சனை, அப்பா வந்து கோயிச்சுன்னு வெளியே வந்துட்டாரு பரவாயில்லன்ட்டு. அப்பா வந்து ஒரு கேஸ் கொடுக்காரு, என்னன்னு பையனுக்கு என்னோட பையன்கள் இருந்து என்னோட சின்ன மகன்கள் இருந்து எனக்கு வந்து 100 கோடி ரூபாய் பணம் வரணும். ஆப்ஷன் 1 இல்லையா. ஆப்ஷன் 2 வந்து எனக்கு என்னோட மனைவிக்கும் மாதாந்திர செலவுக்கு 25 லட்ச ரூபாய் பணம் தரணும். இது ஆப்ஷன் 2. பையன் கிளியரா சொல்லிட்டா போல, இல்லைங்க நீ வரா அப்பாவுக்கு நல்லா தெரியும் கம்பெனி ஹெவி லாஸ்ல போயின்னு இருக்கு, அவரு போய் இந்த டைம்ல 100 கோடி கொடு 25 லட்சம் கொடுன்னு கேட்டுக்காரு, அதெல்லாம் கண்டிப்பா முடியாதுன்னு. நான் அந்த பெரியவரை பார்த்து கேட்கிற ஒரே ஒரு கேள்விதான், 1000 கோடி ஒருத்தர் ஷேர்ஸ் ஒரு வாரத்துக்கு முன்னாடி மாத்தினீங்களே, உங்களுக்கு தெரியாதுங்களா? அட்லீஸ்ட் அது ஒரு 1 கோடி ரூபாய் ஹோல்ட் பண்ணி எல்ஐசியில் இருக்க அந்த டைம் வந்து இது ஜீவன் சாந்தி இருந்தது, ஜீவன் அக்ஷயம் இருந்தது, 6 இருந்தது. அதில் போட்டுட்டு அட்லீஸ்ட் அப்போ வந்து 6% கொடுத்தோம். 100 கோடி ரூபாய்க்கு 6% எவ்வளோ ஆச்சு? 60 லட்ச ரூபாய். 60 லட்ச ரூபாய் மாசத்துக்கு என்ன ஆச்சு கால்குலேட் பண்ணாக்கா. ஆனா பெரும்பாலும் மக்களுக்கு என்னன்னாக்கா அது என்னங்க டெட் இன்வெஸ்ட்மெண்ட் தானங்க, 5% தானங்க, 6% தானங்கன்றாங்க. ஆனால் ரிட்டையர்மெண்ட் பென்ஷன் வந்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அதிகமான பணம் முக்கியமா, இல்லை அதிகமான ரிட்டர்ன் முக்கியமா, அதிகமான சந்தோஷம் முக்கியமா? எது முக்கியம்? பென்ஷன் வந்துட்டாக்கா சந்தோஷம் தான் முக்கியம். நீங்க சந்தோஷம் வந்தீங்கன்னா மற்றது எல்லாமே தானா வந்துடும். அப்ப நீங்க ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல சந்தோஷமா இருக்குனாக்கா உங்களுக்கு வந்து பணம் ரெகுலரா வந்துக்கினே இருக்கணும். அந்த பணம் எப்படி ரெகுலரா வரணும்னாக்கா பேங்க் 1ஆம் தேதி, ஆனா இன்னைக்கு 1ஆம் தேதி பேங்க் இன்னைக்கு க்ளோஸ்டு டியூ டு பக்ரீத் முன்னிட்டு பேங்க் லீவு, அந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. உங்க அக்கௌண்ட்ல 1ஆம் தேதி ஆனா நீங்க எதிர்பார்த்த பென்ஷன் அமௌண்ட் கிரெடிட் ஆயிடும். மாசம் 1 லட்ச ரூபாய்க்கு கமிட்மெண்ட் இருக்கு, மாசத்துக்கு 1 லட்ச ரூபாய்க்கு உண்டான செலவு இருக்கு. ஆனா அந்த 1 லட்ச ரூபாய் உங்களுக்கு பென்ஷன் ரூபத்துல உங்க அக்கௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். அதுக்கு என்ன ப்ரொவிஷன் ரெடி பண்ணிருக்கீங்க? பெரும்பாலும் மக்கள் பார்த்தாக்கா எனக்கு அந்த அவ்வளோ சொத்து இருக்கு இவ்வளோ சொத்து இருக்கு எல்லாம் கரெக்ட் தான். நீங்க ஆல்மோஸ்ட் உங்க கையில வந்து ஏதாவது ஒரு 1000 கோடி ஒருத்தர் சொத்து கூட இருக்கும். ஆனா அந்த 1000 கோடி இல்ல 1 கோடி ஒருத்தர் சொத்து எடுத்து போயிட்டு ஃபார்மசிலையோ ஆஸ்பத்திரியில கொடுத்துட்டு இருந்தாங்க எனக்கு வந்து 1000 கோடி சொத்து இருக்குது, இதை வச்சு எனக்கு சர்ஜரி பண்ணுங்கனாக்கா கண்டிப்பா யாரும் பண்ண மாட்டாங்க. பணம் கட்டுங்க, ப்ராப்பர் எவ்வளோ சர்ஜரிக்கு எவ்வளோ காசு இருக்கோ அதை பணம் கட்டி சர்ஜரி பண்ணிட்டு போங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ கேஷ் இஸ் த கிங், அசட்ஸ் ஆர் இன்டர்மீடியட்னு சொல்லுவோம். அப்போ என்ன பண்ணனாக்கா உங்களுக்கு கேஷ் இஸ் த கிங் இருக்குனாக்கா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சிறுத்துக்கு பெருகளோட மாதிரி சிறுக வளர்ந்துனே வரனாக்கா இந்த பெஸ்ட் சோர்ஸ் எந்த இடம்னு பார்த்தோம்னாக்கா நம்ம எல்ஐசி ஆஃப் இந்தியாவில் இருக்கிற என்டோமெண்ட் லைஃப் பாலிசி தான். இந்த இடத்துல ஆஃப்லி ரிட்டையர்மெண்ட் லைஃப் எந்த பாலிசி நான் சஜஷன் பண்றேன்னாக்கா எல்ஐசியில் நீங்க தர ஜீவன உமங்க திட்டம் தான். எனக்கு நமக்கு எல்லாரும் சமோஸ்ட் 8% சொல்றோம். ப்ளஸ் அந்த இதுவும் பென்ஷன் நம்ம எஸ்பிடி கொடுக்க சொல்லவே அந்த கார்பஸும் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆனே வருது. இப்போ அந்த கார்பஸும் இதுவும் ஹையர் கால்குலேட் பண்ணி குறைஞ்சது 8-11% ரிட்டர்ன் ஒரு என்டோமெண்ட் டைப் பாலிசியில தரோம். அதுவும் கேரண்டிடுன்னு சொல்லிட்டோம், பாண்ட்ல பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும் 8%.
அது மாதிரி சுச்சுவேஷனுக்கு அது மாதிரி ப்ராடக்ட் ப்ரிஃபரபிள் வந்து தயவு செய்து நாம் வந்து இது சஜஷன் பண்ணலாம். ஹாப்பிலி ரிட்டைர்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து நான் சொன்ன பாருங்க ஆல்மோஸ்ட் என்ன சார் பீட்டா 0 பீட்டா <1 பீட்டா <1 சொல்லிட்டு அப்போ பீட்டா 0க்கு எந்த ரிஸ்க்கும் வேணாங்க, நான் பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கணுங்க. அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு உங்களுக்கு வந்து எல்ஐசி ஜீவன் உமங்கு தான் பெஸ்ட்டு. ஆல்மோஸ்ட் நானும் இந்த ஜீவன் உமக்கு லாஸ்ட் மார்ச் மாதம் எனக்கு செல்ஃப் ஒரு 2 கோடி ரூபாய் பாலிசி எடுத்து வச்சுக்கினேன். ப்ளஸ் இப்போ ரீசெண்டாக வந்த 945ல் ரெண்டு பொண்ணுங்களுக்கும் ஆளுக்கு 1,50,00,000 1,50,00,000 வித் பிரீமியம் வீவர் பெனிஃபிட்டை சேர்த்து 2 பொண்ணுங்களுக்கும் ஆல்மோஸ்ட் ஈச் 1,50,00,000 எடுத்து வச்சிருக்கேன். அப்போ என் அதுவும் இல்லாமல் என் ஒய்ஃபுக்கு முன்னாடியே 845 ப்ளஸ் இப்போ 945 எல்லாத்தையும் சேர்த்து அவங்களுக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு இருக்குது. அப்போ எங்களுடைய குடும்பத்திலேயே குறைஞ்சது ஆல்மோஸ்ட் 5.5 crores ஜீவன் உமங்கு திட்டமே இருக்குது. நானே எடுத்து வச்சிருக்கேன். அப்போ உங்கள் நிலைமை எனக்கா அதே உங்களுக்கு சொல்ற அதே ஸ்டோரி தான் என்னோட பர்சனல் லைஃப் வரும். நாளைக்கு யாருக்கும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. எனக்கு இப்போ 40 வயசு ஆயிடுச்சு. 40 வயசுனா நான் 10,000 இல்லை 10,000 இதை விட ஆல்மோஸ்ட் மாசமா நான் 60,000 ரூபாய் கட்டின்னு இருக்கேன் ஜீவன் உமங் திட்டத்தில். அது போல தான் ஒரு கம்பல்சரி சேவிங்ஸ் உள்ள என்ட்ரானா தான் நம்ம ஆல்மோஸ்ட் இது ஒரு பெரிய கார்பஸ் கிரியேட் பண்ண முடியும். இப்படின்னு சொன்னோம்னாக்கா பெரும்பாலான மக்கள் யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. கரெக்ட் தானே? அடுத்த ஜென்ரேஷன் நீக்காத பரவாயில்ல, நம்ம அப்பா அம்மா வச்சேன்னு சொல்லிட்டு ஐயோ அப்பா அம்மா நம்ம பார்க்குறோம். அடுத்த ஒரு ஜென்ரேஷன் அது கூட பார்க்காது. அடுத்த ஜென்ரேஷன் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் தரும். நமக்கு ஆத்தென்டிக்காக நம்மளுடைய ஆன்சர்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போயினே இருந்துரும். அதே பெரிய கிஃப்ட் ஆகிடும். அப்போது நம்ம ஃபினான்ஷியலி தனித்து நிற்கணும்னாக்கா அட்லீஸ்ட் இங்கே வந்து ஒரு குறைஞ்சபட்சம் மாதத்துக்கு ஒரு 10,000 ஜீவன் உமங் மாதிரி திட்டத்தை எடுத்துகிட்டு ஹாப்பி ரிட்டைர்மெண்ட்டுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்துக்கணும். கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பெரும்பாலும் பீப்புள் என்ன பண்ணாக்கா நம்ம இந்த பர்பஸ் ஆஃப் த ப்ரொஃபஷன் சொல்லுவோம். இப்போ ஒரு டாக்டர் என்ன எதுவாக இருக்கிற டாக்டர் வந்து எந்த ஒரு நோய் நொடி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிகாஷன் பண்ணி எந்த ஒரு நோய் நொடி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு முன்னேற்பாடு பண்ணி ஒரு வழி சொல்லுவாங்க. போல டீச்சர்ஸு மக்கு குழந்தை இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் ஒரு களிமண குழந்தைனாலும் சரி, அட்லீஸ்ட் எல்லாருமே இந்த உலகமே வணங்கக்கூடிய ஒரு மும்மூர்த்தியாக ரெடி பண்ணி தருவாங்க. அதுதான் ஒரு டீச்சர்ஸோட ஒரு ப்ரொஃபஷனல். ஆஸ் நம்ம அட்வைசரி நம்மளோட ஒர்க்குன்னு அது கஸ்டமருக்கு எஜுகேஷன் தரணும். எது மாதிரி எஜுகேஷனு? ஃபினான்ஷியல் எஜுகேஷன். இப்போ நான் சொன்ன பாருங்க, இது ஃபினான்ஷியல் எஜுகேஷன் எப்படி தருவோம்? ஆரம்பத்தில் நான் சொல்லி வந்தேன்ல, ஆரம்பத்துலேருந்து எப்படி அவுட்கம் மேனேஜ்மெண்ட் எப்படி தரணும், இன்கம் மேனேஜ்மெண்ட் எப்படி வருது, ப்ளஸ் அந்த இது ப்ரியாரிட்டி லிஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறோம், எதுக்காக நம்ம லைஃப்பில் ப்ரியாரிட்டி லிஸ்ட் வேணும் அப்படின்னு பர்பஸ், நம்ம லைஃபோட பர்பஸ் எப்படி 3 விதமாக பிரிச்சுக்கிறோம். மினிமம் ஆஸ்பிரேஷன் ரீசனபிள்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒரு செல்ஃப் ஃபினான்ஷியல் நம்ம செல்ஃப் ரிட்டையர்மெண்ட் லைஃப் எப்படி டெவலப் பண்ணிக்கிறோம். இந்த ஒரு எஜுகேஷனு மக்களுக்கு சொல்லி புரிய வச்சுட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் அவங்க பாலிசி தரவங்களா தர மாட்டாங்க. நம்ம கலப்படத்தில் கண்டிப்பாக டே நைட் அவங்க தூங்க மாட்டாங்க. இவ்வளோ விஷயத்த நம்ம சொல்லிட்டோம்னாக்கா கண்டிப்பாக அவங்க தூங்க மாட்டாங்க. நீங்கள் ஊட்டிக்கு லோக்கல் டூர் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் குடும்பத்துக்கு லோக்கல் டூர் போகிறது முக்கியமாக இல்லாது உங்கள் குடும்பத்து மேலே ப்ரியாரிட்டி லிஸ்ட் இருக்குல்ல, இந்த ப்ரியாரிட்டி லிஸ்ட்டு நீங்கள் இருந்தாலும் இல்லைனாலும் உங்கள் சார்பாக யார் ஏற்பாடு பண்ணி தரப்போறா, யார் உங்கள் குடும்பத்துக்கு கன்சிஸ்டன்டாக ரெகுலராக ஒரு நிதியை தரப்போறா அப்படின்னு சொன்னோம்னாக்கா, அப்படி ஒரு கேள்வி கேட்டோம்னாக்கா சொல்லி புரிய வச்சோம்னாக்கா கண்டிப்பாக நம்ம திட்டத்தில் நம்ம ஸ்கீமில் போஸ்ட்போன் பண்ணுறது பாலிசி அப்போ எடுக்கிறேன் 1 வருஷம் பத்து எடுக்கிறேன் 5 வருஷம் பத்து எடுக்கிறேன் இந்த போஸ்ட்போன்மெண்ட் கண்டிப்பாக இருக்காது. அது மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் எஜுகேஷன் நம்ம கொடுத்தோம்னாக்கா நம்ம மக்கள் நம்ம கூட இருப்பாங்க. உடனே பாலிசி எடுத்துட்டு அவங்க லைஃபுக்கு ஒரு செக்யூரிட்டி கொடுத்துருவாங்க. இப்போ நான் இந்த கோவிட் எப்படி பண்ணியிருக்கேனாக்கா ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நம்ம ஒரு சிலலாம் சொல்லுவாங்க நம்ம இந்த கோவிட்ல எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம்னு சொல்லிட்டு, என்னோட டார்கெட் நான் எப்படி பிளான் பண்ணி வச்சிருக்கேனாக்கா அடுத்து ஒரு 8 மாசத்துக்கு மாசத்துக்கு குறைஞ்சது 150 லைவ்ஸ் 150 லைவ்ஸ் 150 லைவ்ஸ் × 8 என்னாச்சு 1500 லைவ்ஸ். இப்போ என்னோட பட்ஜெட் என்ன பண்ண போறேன்னாக்கா ஆவரேஜ் ப்ரீமியம் சைஸ் வந்து 1500 2000 ரூபாய் தான். இந்த 1500 வந்து 2000 ரூபாய் பெரும்பாலும் நேச்சுரல் தான் தரப்போறேனே, என்எஸ்சிஎஸ் தான் தரப்போறேனே. ஒரு சிலர் இல்லை மணி ஆல்மோஸ்ட் நான் இயர்லி கட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம் தான். அப்போ நான் பெரும்பாலும் கொட்டேஷன் தர சொல்ல எப்படி தருவேனாக்கா 3 விதமாக தருவேன். நான் இப்போ பேசின மாதிரி 1500 ரூபாய் கொட்டேஷன் ஒன்று தருவோம், 2வது 5000 ரூபாய் கொட்டேஷன் தருவோம்,
மூணாவது 10,000 ரூபாய் ஒரு கொட்டேஷன் தரும். அப்போ அந்த கஸ்டமருக்கு 3 கொட்டேஷன் ரெடி பண்ணி நம்ம டேட்டா கேம் மூலமோ அதர் சாஃப்ட்வேர் மூலமோ 3 கொட்டேஷன் ரெடி பண்ணி அந்த கஸ்டமருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒன்று கொடுத்துருவோம். இந்த பாலிசி எதுக்காக எடுக்கிறீங்க, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு 3 கொட்டேஷன் கொடுத்துருங்க, இன்னைக்கு எதை வேணா சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பெரும்பாலும் மக்கள் எதை சூஸ் பண்ணுவானாக்கா, கம்மியாக சூஸ் பண்ண மாட்டாங்க, அதிகம் சூஸ் பண்ணாங்க. அந்த மிட்டில் இருக்கு பாருங்க, மாதம் 5,000 ரூபாய் கட்டுற மணி அப்படின்வாங்க. 5,000 ரூபாய் பிரிமித்தை வாங்கி பிரான்ச் லெவலில் எந்த ஒரு டென்ஷனும் டார்ச்சரும் இல்லாமல் ஃபீஸ்ஃபுல்லாக பாலிசியை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த ஆல்மோஸ்ட் இந்த 2 மாதத்துலேயே குறைஞ்சது ஒரு 60 பாலிசி பண்ணியிருக்கேன். ஆனால் கடந்த 12 மாதத்துக்கான கடந்த 2019-20 என்னோட டோட்டல் நம்பர் ஆஃப் லைவ்ஸ்ன்னு பார்த்தா 56 தான். ஆனால் இப்போ ஆல்மோஸ்ட் 60 கிராஸ் பண்ணிட்டோம் இந்த ஒரு 2 மாதத்துலேயே. இந்த 2 மாதத்துல எப்படி கிராஸ் பண்ணால் வீட்டில் உட்காந்து தான் பிஸ்னஸ் பண்ணுவேன். சில கஸ்டமருக்கு வெளியூர் கஸ்டமர் கொரியர் அனுப்பிச்சிட்டோம், கொரியர் என்னோட ஆஃபீஸுக்கு வந்தது. லோக்கல் கஸ்டமர்ட்டும் ஃபோன் பண்ணி எங்கள் ஆஃபீஸுக்கு வர சொல்லி அங்கே சைன் பண்ணி டாக்குமெண்ட் அதெல்லாம் முடிச்சிட்டோம். ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ரிபேட்டுன்ற தொந்தரவும் இல்லை, ஃபீஸ் ஃபுல்லாக ஹாப்பியாக பண்ணுறோம். இதே மாதிரி மக்கள்களை சொல்லி அட்லீஸ்ட் ஒரு 10 லட்ச ரூபாய் லைஃப் கவரேஜ் தருதுங்க அப்படின்னு சொல்லி புரிய வச்சோம்னாக்கா இன்னைக்கு இருக்கிற மக்களில் வந்து யாராவது வேண்டாம்னு சொல்லுவாங்களா? பேண்டமிக் இருக்கு, எல்லாம் தெரியும். இது வந்து நீக்கோ நாளைக்கு முடிய போறதில்ல, யாருக்கு வேணா எப்படி வேணா ஆகலாம், எந்த ரூபத்தோட வேணா வரலாம். வேண்டாம், இன்னைக்கு தேதிக்கு ஒரு 1,500 ரூபாய் தரத்தால 1,500 ரூபாய் தரத்தால உங்க குடும்பத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு உண்டான கவரேஜ் சேஃப்டியா பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா யாராவது வேண்டாம்னு சொல்லுவாங்களா? கண்டிப்பா இங்க வந்து பெரும்பாலும் யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. அட்லீஸ்ட் நம்ம 150 பாலிசி இல்லைங்க, அட்லீஸ்ட் வாரத்துக்கு 150 பாலிசி போடலாம். மாசம் இல்லை, வாரத்துக்கு 150 பாலிசி போடலாம். அப்போ பாலிசி ஒருத்தர் பாலிசி தர சொல்லவே அவங்களே சொல்லிடுறோம், சார் நீங்கள் மட்டும் பாலிசி எடுக்கிறீங்களே, உங்கள் அண்ணங்களை சொல்லாமே, உங்கள் தம்பிகளை சொல்லாமே. ஏன்னா நம்ம ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எதுவும்ல, ஏது சொல்லுவேன் அதை தெரிஞ்சதில்ல. எத்தனை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எத்தனை பேர் இருக்கான்னு தெரிஞ்சதில்ல. ஒய்ஃப், அப்போ ஒய்ஃபோட மாமா மச்சம் எத்தனை பேர் அப்படின்னு ரெஃபர் பண்ணி நீங்களே சொன்னால் நல்லா இருக்குல்ல. ஒரு 1,000 ரூபாய் கட்டுறதால என்ன ஆகுது? வேணா அவங்க பேர் டேட்டா பற்றி சொல்லுங்க, ஒரு பிளான் ப்ரெசன்டேஜ் ரெடி பண்ணி அவங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கா கண்டிப்பாக யாரும் இன்னைக்கு இருக்க பட்ஜெட்டுக்கு வந்து 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் யாரும் மதிக்க தெரியல. ஏன்னா 2,000 ரூபாய் நோட்டு எப்போ ரிலீஸ் பண்ணாங்களோ அப்போ 2,000 ரூபாய்க்கு மதிப்பு இல்லை. சரி மாதம் 2,000 தான் கட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்கன்ற. நேற்று அது மாதிரி தான் என் கஸ்டமருக்கு நேற்று ஒருத்தர் பேச முடிச்சுருக்கு. நானே எதிர்பார்க்கல, இந்த 2,000 தானே எதுக்கு என்ன அவர் என்ன சொன்னாரா, இல்லை மணிக்கு நீயே தான் வரணும், உங்கள் ஸ்டாஃப் யாரும் அனுப்பாத, நம்ம வீட்டுக்கு நீ வா உங்களே பேசணுன்னாரு. நான் சரி ஏதோ கொஞ்சம் வேண்டாம் விருப்பம் தான் போகணுமே உட்கார வச்சு பேசணும்னாக்கா அவரு பாலிசி எடுத்தாரு, அவங்க ஒர்க்கு எடுத்தாரு, 2 பொண்ணுக்கு எடுத்தாரு, பையன் ஒருத்தர் 5 பாலிசி வந்துச்சு எனக்கு. ஜஸ்ட் நான் நினைச்சப்ப வந்து அவர் எடுப்பாரு, ஒய்ஃப் எடுப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனால் 5 பாலிசி நேற்றே ஆல்மோஸ்ட் ஃபைனல்ஸ் ஆகிட்டு. ஆவரேஜ் ப்ரீமியம் சைஸ் பார்த்தோம்னாக்கா ஆவரேஜா 3,000 ரூபாய் வச்சுக்கோமே, ஆவரேஜா 3,000 ரூபாய் வருது. ஆமாம், ஆனால் 5 பாலிசி. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னாக்கா அடுத்தது அவருக்கு கூப்பிட்டு கோட்டா முடிஞ்சது. அப்பா அம்மா தான் அவருக்கு சன்னு பொண்ணுக்கள் எல்லாமே சேர்ந்துருக்காரு. இப்போ அவங்க சன்னுக்களை வந்து நல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்கல்ல, அவங்க ஈஸியாக கனெக்ட் பண்ணலாமே. அவங்க பொண்ணு இருக்காங்கல்ல, 2 பொண்ணுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. அந்த அவங்க பொண்ணுக்குள்ள அவங்க ரிலேஷனோ அவங்க அந்த இது இருக்காங்கல்ல, அவங்க கண்ணூர் வீட்டு சைடு ஜஸ்ட் 1 இல்லை 2 பேர் சொல்லுங்க, இந்த பாலிசி 1,500 ரூபாய் கொடுத்தீங்கன்னாக்கா 10 லட்சத்துக்கு உண்டான கவரேஜ் தரும் எல்ஐசியிலிருந்து. இந்த பையனை நீங்கள் அழைத்து இல்லாமல் உங்களுக்கு லவ் அண்ட் அஃபெக்ஷன் யார் யார் இருப்பாங்க, உங்கள் நண்பர்களும் சரி இல்லை ஆல்மோஸ்ட் உங்களை சொந்தக்காரரும் சரி, அவங்களுக்கு சொல்லி அந்த பையனை அவங்களுக்கு தரலாமே, உண்மையான பையன் தரலாமே அப்படின்னு சொன்னோம்னாக்கா இன்னைக்கு இருக்கிற பேண்டமிக்ல எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. பாலிசி தான் அவங்க இது வந்து செல்லிங் மார்க்கெட்லேருந்து இப்போ பையிங் மார்க்கெட் மாதிரி ஆயிடுச்சு. கண்டிப்பாக மக்கள் எனக்கு வேணும் பாலிசி எனக்கு வேணும்னு சொல்லுவாங்க தவிர யாரும் எனக்கு இன்சூரன்ஸ்லாம் வேண்டாம் என் குடும்பம் அம்பான்னு போட்டால் அந்த மாதிரி நினைப்பு கண்டிப்பாக இருக்காது. மேக்ஸிமம் எவ்வளோ தரமோ அவருக்கு கொடுத்துட்டு பிரான்ச் லெவலில் பாலிசி கொடுத்துட்டு இன்னும் அடிஷன் வேணாக்கா ஜீவன் ஷீலாவோ இல்லை ஜீவன் ஸ்டம்போ நம்ம மைக்ரோ இன்சூரன்ஸ் இருக்குது, மைக்ரோ பட்சத்துன்னு சொல்லிட்டு அதுவும் எடுத்து வச்சுக்கலாம். நானும் என் செல்ஃப் பாலிசி அப்படி தான் எடுத்து வச்சிருக்கேன். பீமா மைக்ரோ பட்சத்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 லட்சம், ஸ்டம்ப் ஒரு 3 லட்சம் நானும் எடுத்து வச்சிருக்கேன், என் ஒய்ஃப்க்கு எடுத்து வச்சிருக்கேன். என்னன்னாக்கா எல்லாருக்கும் அந்த பயம் தான், நம்ம மட்டும்னா உத்தரவாதம், நம்ம போகிறோம் வரோம் பிரான்ச் ஆஃபீஸ் போகிறோம் வெளியே வரோம், அட்லீஸ்ட் நாம இல்லைனா கூட என்னோட பசங்களோ என்னோட மனைவியோ மற்றவங்களோ பணத்தால் மற்றவங்க கைந்தக்கூடாது, பணத்தால் மற்றவங்க கைந்தக்கூடாது. லவ் அண்ட் அப்ரேஷன் மாதிரி இருக்கலாமா தவிர பணத்தால் அவங்க வந்து 100% டோட்டலி ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் மாசம்னா ஒரு அமௌண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த 50,000 60,000 ஈஸியாக கட்டு போயிடும் பரவாயில்ல. ஆனால் அவங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக இருக்கணும். நானே நினைக்கிறேன்னா உங்களுக்கு இருக்காதுங்களா? உங்கள் கூட ஆல்மோஸ்ட் மற்றவங்களை டிமாண்ட் பண்ணி இருக்கணுமா, பணத்தால் மற்றவங்க டிமாண்ட் பண்ணி இருக்கணுமா? எப்போ பணத்தால் மற்றவங்க டிமாண்ட் பண்ணி இருக்கணுமோ ஒரு மாரி பார்ப்பாங்க, 2 வீட்டு வாசல் கூட நம்ம சேர்க்க மாட்டாங்க. அந்த நிலைமை உங்களுடைய குழந்தைக்கு வராமைக்கு இருக்கணும்னாக்கா
குறைஞ்சது ஒரு 1500 ரூபாய் கொடுங்க, 10 லட்ச ரூபா இல்லையா, 10 லட்ச ரூபா பத்தாத மணி, எனக்கு 50 லட்சம் வேணும் அப்படின்னு சொல்றீங்களா, 50 லட்சம் தரேன், மாசம் 10,000 ரூபாய் கட்டுங்க. இப்படின்னு கேட்டு மக்களை புரிய வச்சோம்னாக்கா இங்க வந்துக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொரு மாசமும் குறைஞ்சது 150 பாலிசி, மிக குறைஞ்சது 150 பாலிசி பண்ணலாம். அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு கொரோனா பிரச்சனைங்க, எனக்கு அந்த பிரச்சனை, அவர் செத்துட்டாரு இவர் செத்துட்டாருன்னா அது நம்ம ஒர்க் பண்ணோம், வித் சேஃப்டியோட ஒர்க் பண்ணோம், இல்லைன்னு சொல்ல வரல. நானே ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் எப்படி ஒர்க் பண்ணேன்னு நான் உங்களுக்கு கிளியரா சொல்லிட்டேன். வீட்டிலே தான் உட்காந்து இருக்கேன், வீட்டிலேருந்து கொட்டேஷன் அனுப்புறேன். யாரு எஸ் சரி மணின்றாங்களோ பெரும்பாலும் எங்கள் ஆஃபீஸுக்கு வர சொல்லிவிடுவேன், இல்லைனாக்கா எங்கள் ஸ்டாஃப் அனுப்புவேன், இல்லை சில அட்வான்ஸ் சுச்சுவேஷன் நானே போயிடுவேன். அவ்வளோதான். போகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிகாஷன் ஆகிடும். இப்போ நம்ம சேஃப்டி மெஷர்லாம் சொல்கிறாங்களா கொரோனா வழிய, அதெல்லாம் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி உள்ளே வரதுக்கு முன்னாடி எல்லாம் குளிச்சுட்டு எல்லாம் வாட்டர் சேஃப்டி மெஷர்மெண்ட் அது பண்ணிக்கணும். ப்ளஸ் அது ஹெல்த்தியான ஃபுட்டை தான் சாப்பிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் நான் இப்போ எல்லாமே அந்த டெவலப்ஸ் ஆகிடுவே, மேக்ஸிமம் வந்து வெஜ்ஜு தான் நாங்கள் சாப்பிடுறது. அது தகுந்த மாதிரி என்னென்ன நம்ம கொரோனாக்கு அகேன்ஸ்டான இல்லை நம்ம இம்யூனிட்டி பவர் என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணுமோ அது மாதிரி ஃபுட்டு தான் பெரும்பாலும் கடந்த 5 மாசமே எடுத்துன்னு இருக்கோம். இதுதான் ஒரு ப்ரீகாஷன். இப்படி ஒரு ப்ரீகாஷன் பிசினஸ் பண்ணோம்னாக்கா இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ண அனைத்து நண்பர்களும் குறைஞ்சது மாசத்துக்கு மிக குறைஞ்சது 100 பாலிசியாவது பண்ணலாம். இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா எப்பவுமே நமக்கு கிடைக்காது. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒவ்வொரு நல்லதிலும் சரி ஒவ்வொரு கட்டத்திலும் சரி கண்டிப்பா ஒரு பிரதிபலிப்பு நமக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கட்டத்தினாக்கா கண்டிப்பா அது உள்ளுக்குள்ள ஒரு நல்லது ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு நல்லதுன்னா கண்டிப்பா அது உள்ளுக்குள்ள ஒரு கட்டத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கொரோனான்றது பெரும்பாலும் மக்களுக்கு ஒரு கட்ட விஷயம் இருந்தாலும் கூட நம்மளோட தொழிலுக்கு ஒரு நல்ல விஷயமா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்குது. இதை வச்சு எல்லாம் நல்ல ஒரு பயன்படுத்தி நாமளும் பாதுகாப்பு இருப்பது மட்டும் இல்லாம நம்மளை சார்ந்திருக்கிற வாடிக்கையாளர்களும் பாலிசிதாரர்களும் மேலும் சேஃபான ஒரு பாதுகாப்பு கொடுத்து உறுதி செய்தோம்னாக்கா அவங்களும் செல்வத்தால வளத்தாலும் முன்னேறுவது மட்டும் அல்லாமல் நாமளும் அவரோடு சேர்ந்து வளருவோம் என்று கூறிக்கொண்டு இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த நம்முடைய வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் அகாடமி அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அதனுடைய